பத்மமெனத்திகழ் பைங்கழலுந்தன் பல்லவமே விரடும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமருங்கழுகும் முப்பரி நூலு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னடகும் முன்னவர் தன்றிடு மொழிகள் நிறைந்திடு முருவழிலாவடகும் கற்பகமே விடு கருணை பொழிந்திடு கமலக் கண்ணடகும் காரிசி தன்கடல் சூடிய முடியும் கனநசிக்க முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகியன் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. எம்பெருமானாருடைய திருவேணி வடிவழகு அதை சேவித்தாலே போல நமக்கு மோட்சம் என்று சம்பிரதாயம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருமேனிக்கு அத்தனை வைபவம் இருந்தால் அவர் சொன்ன அந்த சித்தாந்தங்கள் எத்தனை வைபவமாக இருக்கும். அந்த சித்தாந்தத்தின் கருத்துக்களை ஒன்று சேர பிடித்து அதை நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 10 அவதாரங்கள், பிரமாணம், பிரமேயம், பிரமாதா என்கிறது. பிரமாணம், பிரமேயம் இந்த 2ஆ பிரிக்கின்றார் எல்லா வஸ்துக்களையும். பிரமாதா என்பது யார் நூலை எழுதுகிறாரோ அவருக்கு பிரமாதான்னு பேர். ஆனா பிரமாதாவை இங்கே எடுக்கப்படவில்லை. பிரமாணம், பிரமேயம் என்று 2 தான் எடுத்திருக்கார். அந்த பிரமாணத்தை 3ஆ பிரிக்கின்றார். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று. அதே பிரமேயத்தை 7ஆக பிரித்தார். அந்த 7லும் திரவியம், அத்ரவியம் என்று 2ஆக பிரித்தார். அந்த திரவியத்துக்குள்ளே ஜடப்பொருள், அஜடப்பொருள்னு பிரித்தார். அதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமான இன்னொன்று என்ன விஷயம்னா, அந்த ஜடப்பொருளுக்குள்ளே 4 இருக்கு. நித்தியபூதி, தர்மபூத ஞானம், பிரகிருதி, காலம். இதுல அஜட பொருள் என்பது நித்திய விபூதி, தர்மபூஜ ஞானம். ஜடப்பொருள் என்பது பிரகிருதி, காலம். அதுக்கப்புறம் சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா, ஞானம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா என்பது ஞானம் இருக்கக்கூடிய வஸ்துவா 2 எடுத்துட்டார். ஒன்னு ஜீவாத்மா, மொத்தம் பரமாத்மான்னு. அதற்கு மேல அத்ரவியம்னு ஒண்ணு எடுத்தார். மொத்தம் 7 அவதாரங்கள். முதல்ல 3 அவதாரங்கள் பிரமாணத்துக்கு, பிரமேயத்துக்கு 7 அவதாரங்கள், மொத்தம் 10 அவதாரங்கள். அதிலே நாம் தர்மபூத ஞானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே பக்தின்னா என்ன, பக்திக்குண்டான தன்மை என்ன, பக்தி எவ்வாறு பண்ணப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம். அஷ்டாங்க யோகத்தாலே பக்தி ஏற்படலாம். அதற்கு மேலே சாதன சதுஷ்டயம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலும் பக்தி ஏற்படலாம். 2 விஷயத்தை எழுதி பார்த்தோம். இந்த அஷ்டாங்க யோகம் வந்து யமம், நியமனம், பிரத்யாகாரம், பிராணாயாமம் அப்படின்னு அதெல்லாம் உண்டு. அதே போல நமக்கு சாதன சப்தம் என்று சொல்லக்கூடிய அதையும் நேற்றுக்கு பூர்ணமாக பார்த்தோம். அதாவது விவேக, வினோக, அபியாச, கிரியா, கல்யாண, அனவசாத, அனுகிரகங்கள், அனுகிரஷம் அப்படின்னு அது ஒரு சாதன சப்தகன். இதை ஆதிசங்கரரும் இதை ஒத்துக்கொண்டு அதையும் ஓகோன்னு கொண்டாடி இருக்கான்றதை பார்த்தோம். இப்பொழுது நம்ம நேற்றுக்கு கடைசியா பார்க்க வேண்டியது என்னன்னா, பக்தி பிரபக்திங்கிற நிலையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிரபக்தியில் இருக்கக்கூடிய 2 நிலை என்னன்னு பார்த்தோம்.
ஆனால் நேற்றுக்கு கடைசியா நம்ம பார்த்தது பிரபக்தி என்பது இப்ப ஒருத்தர் பக்தியை சாதனமாக கொண்டு பண்றாருன்னா அவர் எப்ப மோட்சத்துக்கு போவார். அதே போல பிரபக்தியை பண்ணினால் அவர் எப்போது மோட்சத்துக்கு போவார் அப்படின்றது நேற்றுக்கு கடைசியா அதுதான் பார்த்து நிறுத்திடும். பார்க்க ஆரம்பிக்கல, பார்க்கணும்னு சொல்லி நிறுத்தணும். ஆனா பக்திக்கும் பிரபக்திக்கும் வித்தியாசம் என்னன்னு இதுலயே பார்க்கலாம். ரெண்டாவது மோட்சம் எப்போது கொடுக்க போறார் அப்படின்றத பார்க்கலாம். இதுல காஞ்சி தேவப்பெருமான் அவர் பிரதானமா தெரிவிக்கிறார், தேக அவசானே முக்தி சியாத், தேக அவசானே முக்தி சியாத். இந்த தேகம் என்று தொலைகிறதோ அன்று முக்தி. இது பிரபன்னனுக்கு பிரபக்தி பண்ணணும். ஆனா சாமான்யமா பிராரப்த கர்ம அவசானே முக்தி சியாத்துன்னு பக்தி நிஷ்டன்னு சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். பிராரப்த கர்ம அவசானே முக்தி சியாத்துன்னு பக்தி நிஷ்டனுக்கு, தேகாவசானே முக்தி சியாதுன்னு பிரபன்னனுக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன பண்ணும்னா கர்மவசானே முக்தின்னு சாஸ்திரம் சொல்லும். கர்மவசானே முக்தின்னு சாஸ்திரம் சொல்லும். இது ஏன் இந்த மாதிரி சாஸ்திரம் ஒண்ணு, அதற்கு மேல பெரியோர்கள் ஒண்ணு, தேவப்பெருமாள் ஒண்ணு ஏன் நம்ம பிரிச்சிருக்கான்னா, சாஸ்திரம் என்னைக்குமே பிரிக்காது. சாஸ்திரம் என்னைக்குமே தனியா பிரிக்காம பொதுவா சொல்லும். சட்டம் ஒண்ணுதான், கர்மா முடி தொலைந்தால் முக்தி, கர்மவசானே முக்தி சாத், கர்மா தொலைத்தால் முக்தின்னு தான் சாஸ்திரம் சொல்லும். ஆனா தரையும் தொடர்பு முக்தின்னு சொல்லியிருக்கே. ஆனா பெருமாள் சாஸ்திர வாக்கியத்தை வைத்துக் கொண்டு எப்படி கர்மத்தை தொலைக்கிறார் அதுதான் பேச்சு. பக்தி நிஷ்டனுக்கு எப்படி கர்மம் போகிறது, பிரபக்தி நிஷ்டனுக்கு எப்படி கர்மம் தொலைகிறது, இதான் முக்கியம். பக்தனுக்கு இப்ப கர்மவசானே முக்தி சாசன என்ன, கர்மா தொலைஞ்சதான் மோட்சம். பிரபன்னனுக்கும் கர்மா தொலைஞ்சதான் மோட்சம். அதே பக்தி நிஷ்டனுக்கும் கர்மா தொலைஞ்சாதான் மோட்சம். ஆனா தேகாவசானே முக்தி சாசனம் சொல்லியிருக்கே சுவாமின்னு, அந்த கர்மா அந்த எந்த தேகத்தில் பிரபக்தி பண்ணினானோ அந்த தேகத்திலே தொலையப்படுகிறது பகவான் அனுகிரகத்தாலே. இது பிரபன்னனுக்கு. ஆனா பக்தி நிஷ்டனுக்கு எந்த சரீரத்தில் எந்த தேகத்தில் இவன் பக்தி ஆரம்பித்தானோ அந்த ஜன்மாலேயே இவனுக்கு முக்தி என்பது கிடையாது. அப்பனா என்ன சுவாமி, பிராரப்த கர்மா என்னைக்கு தொலைகிறதோ அன்னைக்குதான் பக்தி நிஷ்டனுக்கு முக்தி. அப்ப பிராரப்த கர்மா பிரபக்தி நிஷ்டனுக்கு தொலைய வேண்டாம், அவனுக்கும் தொலையணும். ரெண்டு பேருக்குமே பிராரப்த கர்மா தொலையணும், கர்மா தொலையணும், வாசனம் தான். ஆனா அந்த கர்மாவை தொலைப்பது யார்? பக்தி நிஷ்டன் தான் தொலைக்கணும். பிரபன்னன் பகவான் தொலைக்கிறார். அவர் இந்த ஜன்மாலே தொலைச்சு அவனை மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போயிடுறாரு. யாரு? பிரபன்னனை, பிரபக்தி பண்ணினவை. ஆனா பக்தி நிஷ்டனே தன்னுடைய முயற்சியாலே அந்த கர்மாவை தொலைக்கணும், பகவான் தொலைக்க மாட்டார். அப்ப தன்னுடைய முயற்சியால தொலைக்கணும்னா அது ஆகும் 4-5 ஜன்மாக்களாகும், 10 ஜன்மாக்கள் கூட ஆகும். இது நிலை. இது நீங்க நினைச்சுக்கணும். அப்ப பக்தனுக்கு பக்தி தொடங்கும் போதே என்ன பார்த்துக்கணும், இந்த இப்ப நம்முடைய கர்மாக்கள் எப்படி சுவாமி தொலைகிறது? ஏன்னா கர்மாக்கள் தொலைஞ்சாதான் மோட்சம். நம்ம ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், பக்தி நிஷ்டனுக்கு எப்படி மோட்சம் கொடுக்கிறார், பிரபன்னனுக்கு எப்படி மோட்சம் கொடுக்கிறாருன்னு பார்க்கணும். ரெண்டு பேருக்கும் பொதுவானது கர்மா தொலையணும். ததா வித்வான் புண்ணியபாபிய விதிய நிரஞ்சன சாமிய உபைத்தின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். புண்ணிய பாபங்கள் தொலைஞ்சாத்தான் மேற்கொண்டு சாமியா பக்தி என்று சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்கப்படும். சரி, இப்ப பக்தி தொடங்கும் போதே இவனுக்கு சஞ்சித கர்மாவை குறைக்கிறார். இப்ப கர்மா 2 வகையா பிரிக்கலாம். கொஞ்சம் நான் கேளுங்கோ, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. 2 வகையா கர்மா பிரிக்கிறார். ஒன்னு சஞ்சித கர்மா, இன்னொன்னு பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மா ஒண்ணு, பிராரப்த கர்மா ஒண்ணு. நான் ஏதாவது தப்பு பண்ணினே வச்சுக்கோ, தப்பு பண்ணினேன்னா அது சஞ்சித கர்மால கணக்குல ஏறும். அது அப்படின்னா சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி, பக்தி பண்றதுக்கு முன்னாடி, பிரபக்தி பண்றதுக்கு முன்னாடி தப்பு பண்ணேன்னு வச்சுக்கேன். எல்லாருமே பிரபக்தி பண்றது இல்லையே, எல்லாருமே பக்தி பண்றது கிடையாதுன்னு. இப்ப அவ பண்ணக்கூடிய கர்மாலாம் எங்க போகும் சுவாமி?
ஏற்கனவே அவ அனுபவிக்கக்கூடிய கர்மாவுக்கு பிராரப்த கர்மான்னு பேரு. ஆனா அனுபவிக்கும் போதே சில சில தவறுகள் பண்ணி, சில தப்புகளை பண்ணி பாபத்தை சேர்க்கிறானோ, அந்த பாபம் எங்க போகும்னா அந்த பாபம் சஞ்சித கர்மால கொண்டு போய் சேர்ப்பா. அப்ப கர்மா ரெண்டு வகை, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மான்னு பேர். சஞ்சித கர்மான மூட்டை மூட்டையா இருந்துட்டு நிறைய இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நமக்கு கொடுக்குறாரு. அப்ப நம்ம அனுபவிக்கிறப்போ கொஞ்சம் அந்த மூட்டையா இருக்கக்கூடிய அந்த கர்மாக்குல இருந்து எடுத்து, அது பாபமோ புண்ணியமோ ரெண்டுத்துக்குமே கர்மான்னு தான் பேர். அப்படி இருக்கச்சே அதுல இருந்து எடுத்து நம்ம கொடுக்குறாரோ, கொடுத்த உடனே நாம இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறோம். புண்ணியமா இருந்தா இன்பத்தை அனுபவிக்கிறோம், பாபமா இருந்தா துன்பத்தை அனுபவிக்கிறோம். அநேகமா துன்பத்தை தான் அனுபவிக்கிறோம், பாபங்க தான் இருக்கு அனுபவிக்கிறவனோ. அந்த அனுபவிக்கக்கூடிய கர்மாவுக்கு பிராரப்த கர்மான்னு பேர். கொஞ்சம் ஜாகிரதையா கேள்வி. அந்த பிராரப்த கர்மான்னு பேர். சரி சுவாமி, எடுத்து கொடுத்துட்டு வரணும், எடுத்து கொடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். அனுபவிச்சுன்னா 2 நாள்ல முடியுமா, 10 நாள்ல முடியுமா, 1 மாசத்துல முடியுமா, 2 வருஷத்துல முடியுமான்னா 4 ஜென்மா 10 ஜென்மா கூட ஆகும் ஒரு பிராரப்த கர்மம் அனுபவிப்பது. அத்தனை ஆகும் பிராரப்த கர்மம் அனுபவிப்பது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் முடிஞ்சுவோம். இங்க இருக்கு சஞ்சித கர்மால நிறைய மூட்டை மூட்டையா இருக்கு. இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சந்நிதியிலே உற்சவங்கள் நடக்கிறது, எம்பெருமான உற்சவம் நடக்கிறது, ஸ்ரீபெருமாள் உற்சவம் நடக்கிறதும் அங்கெல்லாம் நிறைய ராமானுஜ கூட்டங்கள் உண்டு. அங்கங்க தஜியாராதனை கைங்கரியெல்லாம் பண்ணுவார். ஒரு சுவாமி நான் தஜியாராதனத்துக்காக உட்காந்துட்டு சாப்பிட்டு எடுத்து உட்கார்ந்துட்டு இருந்தார். இப்படி பரிமாறிண்டே வந்துருந்தா ஒரு சுவாமி. பரிமாறிண்டே வந்துட்டே இருக்கச்சே இந்த சுவாமிகிட்ட வர்றச்சே பிரசாதம் ஆயிடுச்சு. சுவாமி எனக்கு போடவே இல்லையே கேட்கிறார். சுவாமி இரும், உள்ளுக்குள்ள இருக்கு. அதை இங்க இருந்து இது ஆயிடுத்தோனோ, இந்த தட்டுல ஆயிடுத்தோனோ, திருப்பி கொண்டு வந்து உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இப்ப இதுக்கு என்னதுமா அர்த்தம்? அவர் மாத்தின்றே இருக்கார் இல்லையா, அதுதான் பிராரப்த கர்மாவை வச்சுங்கோ. உள்ளுக்குள்ள போய் கொண்டு வரேன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் சஞ்சித கர்மாவை வச்சுங்கோ. அப்பனா சஞ்சித கர்மா உள்ளுக்குள்ள அண்டாவா நிறைய பிரசாதம் இருக்குமா போலே மூட்டை மூட்டையா நிறைய கர்மாக்கள் உண்டு. சஞ்சிதம் பிராரப்தம் என்றது அதுல இருந்து எடுக்கிறார், துணி எடுக்கிறார், எடுத்து கொடுக்குறார். இந்த வச்சுக்கோன்னா ஏதோ நமக்கு இன்னும் இந்த பிரசாதம் கொடுக்குறவர்ல, பிரசாதம்னா கர்மாதான். வச்சுக்கோன்னு சொல்லி அதை அனுபவிக்கிறோமானோ. இந்த அனுபவம் எப்படி சுவாமி 10-15 பிறவிகள் கூட ஆகலாம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாரத்துல முடிஞ்சிடும், 10 நாள்ல முடிஞ்சிடும், அத்தனை பிறவிகள் ஆகலாம். மெதுவா இதெல்லாம் அனுபவிச்சு முடிச்ச பிறகு 10-15 முடிச்ச பிறகு அந்த கர்மா தீர்ந்து தரணும். தீர்ந்த உடனே அவ்வளவுதான் சுவாமி, இனிமே கர்மாவா கிடையாது, இனி எங்கிட்ட கர்மா கிடையாது, நெல் பேலன்ஸ் இல்லையா. உள்ளுக்குள்ள இருக்கு சஞ்சிதம். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றால் செல்லடிய சென்று செலுத்தை இந்த பாசுரத்தை நன்னா இருக்கிறார். கணங்கள் பல கறந்து அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஏன்னா நாம அனுபவிக்கிறது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறோம். பெரிய மூட்டை மூட்டையா இருக்கு. அப்ப இந்த கர்மா அனுபவிச்ச உடனே இன்னொரு மூட்டை எடுக்கிறார். இன்னொரு மூட்டையே கணக்கு பண்ண முடியாது. மூட்டைக்குள்ள எவ்வளவு கர்மா இருக்குன்னு தெரியாது, அது ஒரு பக்கம். சார் மூட்டை எத்தனை சுவாமி இருக்கும், ஒரு 10-15 மூட்டை இருக்குமானா எத்தனை இருக்குன்னு தெரியாது. அதுதான் கற்றுக்கறவை கணங்கள் பிறகு அந்த சஞ்சித கர்மா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நமக்கு அதோட பலனை அனுபவிக்கவா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இது நாம அனுபவிச்சுட்டு இருக்கோமோனோ, அனுபவிக்கக்கூடிய கர்மாவுக்கு பிராரப்த கர்மான்னு பேர். மூட்டை மூட்டையா இருக்கக்கூடிய கர்மாவுக்கு சஞ்சித கர்மான்னு பேர். இந்த 2 கர்மா இருக்கு இல்லையா. அப்ப எந்தெந்த பலத்தை ஆரம்பிப்போமோ, பலத்தை ஆரம்பிக்கக்கூடிய கர்மாவுக்கு பிராரப்தம்னு பேரு. நான் பிராரப்தம் என்பது ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறோம், ஒரு வாரத்துல முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சின்னதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது நிஜமா பெருசு, ரொம்ப பெருசு. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவான், ஒண்ணுமே இல்லை, நம்ம ஏதோ ஒண்ணு பஸ்ஸுக்காக காத்துட்டு தான் வச்சுக்கணும். இவர் வரத்துக்குள்ள பஸ் போயிட்டு வச்சுக்கோ, என்ன சுவாமி போயிட்டு பிராரப்தம், அந்த பஸ் போயிட்டோம், நான் சத்தம் போட்டா கூட அவன் போயிட்டான் அப்படின்னு இல்லையா. அது இல்லை பிராரப்தம். எங்கேயாவது செருப்பை வச்சுட்டு திருவாரூர் செருக்கு போயிட்டா வச்சுக்கேன், வந்தா காணோம், என் பிராரப்தம் போயிடுத்துனால அது இல்லை பிராரப்தம். அதெல்லாம் பிராரப்தம் கிடையாது. அப்ப என்னன்னா பிராரப்தம்னா அவ்வளவு சின்னதுன்னு நினைக்கிறாள், அது பிராரப்தம் இல்லை. பிராரப்தம்ன்றது 7-8 ஜன்மாக்கள் கூட ஆகும் ஒரு பிராரப்தத்துக்கு. அப்பன்னா என்ன இருக்குன்னா, அப்ப ஒருத்தர் பக்தி சாதனமா பண்றாருன்னா அவருக்கு என்ன இருக்கு, பிராரப்த கர்மா தொலைச்சா மறுபடியும் சஞ்சித கர்மா வரணும்.
இது ரெண்டு பேருக்குமே பொது. ஆனா இப்ப என்ன அடிய சொல்ல வந்தேன்னா, பக்தி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இதெல்லாம், பிரபக்தியை பண்ணுவதற்கு முன்னாடி இதெல்லாம். ஆனா எப்ப நீ பிரபக்தி பண்ணினோ, எப்ப நீ பக்தியை பண்ணினோ, பகவான் உடனே ஒரு பெரிய நமக்கு ஒரு ஒரு இலவச பரிசு ஒண்ணு கொடுக்குறார். அது என்னமா சுவாமி, சில சில நிறுவனத்துல நம்ம போய் சேர்ந்து வச்சுக்கேன், அவ ஒரு கிஃப்ட் கொடுப்பா, பரிசு பொருள் கொடுக்குறா இல்லையா? அதே போல நாம பகவான்கிட்ட பக்தி பண்ணுறோம் என்று, என்னுடைய முயற்சியாலே பக்தி பண்ணி உன்னை அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்தி பண்றோம்னு தெரிஞ்ச உடனே பகவான் அதுக்கு இலவசமா ஒண்ணு தொலைக்கிறார். என்ன பண்றாருன்னா சஞ்சித கர்மாவை தொலைச்சுடுறார். எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, எத்தனை பாவ கூட்டங்கள் இருக்குன்னே தெரியாது, அதை முதல்ல தொலைச்சுடுறாரு. இது போல ஒரு நிறுவனத்துல நம்ம மெம்பர் ஆயிட்டோம்னா அவ சில சில சலுகைகள்லாம் கொடுக்குறா பாருங்க மெம்பருக்கு. அந்த மாதிரி நாம இப்ப என்ன பண்ணோம், பக்தி யோக நிட்டனா ஆயிட்டோம். பக்தி யோக நிட்டனா ஆயின உடனே பகவானுக்கு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தாலே சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, பிராரப்த கர்மாவை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். சஞ்சித கர்மா மூட்டை மூட்டையா இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னேன், தஜியாராதனை பண்றச்சே தலிக மாத்தின் இருக்கா பிரசாதத்தை, அதுதான் பிராரப்தம். உள்ளுக்குள்ள அண்டாரம் நிறைய பிரசாதம் இருக்கணும், அதுதான் சஞ்சிதம். அதே போல இப்ப முதல்ல நம்ம பக்தி நிஷ்டனம் ஆயாச்சுனாலே அவனுக்கு முதல்ல என்ன பண்றாருன்னா பகவான் பெரிய ஒரு பரிசு, சஞ்சித கர்மாவை பூர்த்தி அழிச்சிடும். இனிமே சஞ்சிதமே கிடையாது. இப்ப பிராரப்த கர்மா அனுபவிச்சுட்டேன்னு வச்சுங்க, அது 10 ஜென்மாவோ 15 அனுபவிச்சேன்னா இனி நில் பேலன்ஸ், இனி கர்மாவே கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா அப்படி பண்றது இல்லையே நம்ம. 5 ஜென்மா 6 ஜென்மால பிராரப்த கர்மா முடியறதுன்னு வச்சுக்கோ. அந்த 5 ஜென்மா 6 ஜென்மால நம்ம புதுசு புதுசா சேர்க்கிறமே. இதுதான் நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். கர்மாவை தொலைக்கிறதுக்காக நம்முடைய பிறவியே. அப்ப நம்முடைய பிறவி கர்மா தொலைக்க வரைச்சு கர்மாவை சேர்க்கிறோம். சேர்த்தாச்சுன்னா அது வேறு தனியா இருக்கு, அதுவும் பிராரப்தம் வச்சுக்கோ. இது பக்தி நிஷ்டனுக்கு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், என்ன ஆரம்பிச்சோம், முதல்ல என்ன கேள்வி வந்தது, பக்தி நிஷ்டன் எப்படி மோட்சத்துக்கு போறான், பிரபக்தி நிஷ்டன் எப்படி மோட்சத்துக்கு வரான்னு பார்த்திருக்கோம். இது பக்தி நிஷ்டனுக்கு என்னாச்சு, அவன் பக்தி நிஷ்டனை ஆரம்பிச்சாச்சுனாலே ஆரம்ப தசையில சஞ்சித கர்மா பகவான் தொலைச்சிடுறாரு. இது முதல் நிலை. இதே போல பிரபன்னனுக்கும் இது மாதிரி ஒரு பிரபன்னனா ஒரு சீவைஷ்ணவ அதிகாரி, அவரே ஆச்சாரிய சமாசனம் பண்ணிக்கிறார். தாபகா புண்டகா ததா நாமகா மந்த்ரோ யாகஸ்ய பஞ்சவர் சமாசனம் பண்ணிக்கிறார். சமாசனம் பண்ணி முடிச்ச உடனே அவரை பகவான் என்ன பண்றாருன்னா இவருடைய சஞ்சிதத்தை தொலைச்சுடுறார். இவருடைய சஞ்சித கர்மா இருக்கும்னு அதை தொலைச்சுடுறார். அது பூர்த்தியா போயிடுறது. அப்ப சஞ்சித கர்மா தொலையது என்பது பிரபன்னனுக்கும் உண்டு, பக்தி நிஷ்டனுக்கும் உண்டு. ரெண்ட பாத்துட்டால, பிரபன்னனுக்கும் சஞ்சித கர்மா தொலைகிறது ஆரம்பத்துல. எப்ப பக்தி நிஷ்டனா இருக்கும் ஆரம்பிச்சிட்டானோ அப்ப உடனே சஞ்சித கர்மா பகவான் தொலைச்சிடுறாரு. அது பிரபக்தி பண்ணினான்னு வச்சுக்கிட்டுதான் பிரபக்தி பண்ணான்னு வச்சுக்கோ, இவருக்கும் அந்த சஞ்சித கர்மா தொலைச்சிடுறாரு. சரி, இடத்தையும் தொலைச்சிட்டாரு. தொலைச்ச உடனே அப்ப என்ன பண்றார், எப்ப பிராரப்த கர்மா முடியுமோ அந்த பிறவியில் மோட்சம் பக்தி நிஷ்டனுக்கு. எப்ப பிராரப்த கர்மா என்ன அர்த்தம், அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்மா தான் பிராரப்த கர்மா. சஞ்சித கர்மா இன்னும் அனுபவிக்கவே இல்லை, மூட்டை மூட்டையா இருக்கு, அது சஞ்சித கர்மா. ஆனா இப்ப சஞ்சித கர்மாவை தான் பக்தி நிஷ்டனாக இவன் ஆரம்பிச்சுட்டான்னாலே அந்த சஞ்சித கர்மா தொலைச்சிடாரு பகவான். அதை நம்ம பாதிக்கணும். பிரபன்னனுக்கும் அதே மாதிரி பிரபக்தி பண்ணாலே உடனே அந்த சஞ்சித கர்மா தொலைச்சிடான்னு பாத்துரும். இப்ப 2 பேருக்குமே சஞ்சித கர்மா இல்லை. பிரபன்னன் என்று சொல்லக்கூடிய இந்த వ్యక్తిக்கும் சஞ்சித கர்மா இல்லை, பக்தி நிஷ்டன் என்று சொல்லக்கூடிய இந்த వ్యక్తిக்கும் சஞ்சித கர்மா இல்லை. இப்ப பிராரப்த கர்மா 2 பேரும் தொலைக்கணும். எப்படி தொலைக்கிறார், அதை தொலைச்சாச்சுன்னா உடனே என்ன ஆகுது, இவனுக்கு மோட்சம் கிட்டுது. பக்தியினாலே மோட்சம் பக்தி நிஷ்டனுக்கு, பிரபக்தியாலே மோட்சம் பிரபன்னனுக்கு. பிரபக்தியாலே மோட்சம் என்ன அர்த்தம், பகவத் நிருபேதுக கட்டாட்சத்தாலே மோட்சம். பிரபக்தி என்ன பகவான் திருவடின்னு அர்த்தம். பிரபக்தி என்ன, ஓ நான் பண்ணியிருக்கேன் போட்டு சுவாமி பக்தி போல அப்படின்னா என்ன ஒண்ணு இல்ல. பிரபன்னன்னா அவனை தவிர மற்றொன்னு கிடையாது என்கிற இல்லை வந்தவன் தான் பிரபன்னன். அத திட அத்தியவசாயம்
அவனாலே நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தன்மையோடு இருக்கானோ அவன் தான் பிரபன்னன். ஆனா பக்தி நிஷ்டன் அப்படி பண்ண மாட்டான். என் முயற்சி வேணும், என் முயற்சி வேணும், நான் தான் பக்தி பண்ணணும், என் பக்தியால பகவானை அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு தான் பிரயத்தனம் பண்றானோ அவன் பக்தி நிஷ்டன். அப்ப பக்தி நிஷ்டனுக்கும் பிராரப்த கர்மா தொலைஞ்சாதான் முக்தி, பிரபன்னனுக்கும் பிராரப்த கர்மா தொலைஞ்சாதான் முக்தி. சரி, இப்ப முதல்ல பக்தி நிஷ்டனுக்கு எப்படி தொலைகிறதுன்னு பார்ப்போம். பக்தி நிஷ்டனுக்கு எப்படி கொண்டு பெரிய கணக்கு இது. சரி சுவாமி, சரீரம் இந்த ஜென்மத்துல முடியும் போது கணக்கு ஒண்ணு இருக்கு, ரெண்டையும் பொறுத்துதான். ஒருவேளை இப்ப பிராரப்த ஜன்மா கர்மா பக்தி நிஷ்டனுக்கு 4-5 ஜன்மா 10 ஜன்மா கூட ஆகும்னு பார்த்தோமோனோ பக்தி நிஷ்டனுக்கு. ஆனா பிரபன்னனுக்கு தேவபெருமாள் சொல்லிட்டாரு, தேகாவசானே முக்தி சாத். எந்த சரீரத்துல இவன் பிரபக்தி பண்ணினானோ அந்த சரீரம் முடிஞ்ச உடனே இவனுக்கு முக்தி உண்டுன்னு தேவபெருமாள் வார்த்தை கொடுத்துட்டாரு. அதனால உண்டு. அப்ப பிரபன்னனுக்கு பிரபக்தி பண்ணினவனுக்கு எந்த ஜன்மால பிரபக்தி பண்ணினா அந்த ஜன்மா முடியும் தருவாயில் முக்தி உண்டு. இது பிரபன்னனுக்கு. ஆனா பக்தி நிஷ்டனுக்கு எந்த ஜன்மால பக்தி பண்ணின ஆரம்பிச்சானோ அந்த ஜன்மா முடியும் போது முக்தின்னு சொல்லல. அது 4-5 ஜென்மாக்கலாம், ஏன் 10 ஜென்மா கூட ஆகலாம். ஆனா எந்த ஜென்மாவா இருந்தாலும் சரி முக்தி கிடைக்கணும்னாலே 2 பேருக்கும், பிரபன்னனுக்கும் சரி பக்தி நிஷ்டனுக்கும் சரி, 2 பேருக்கும் பிராரப்த கர்மா தொலைஞ்சாதான் முக்தி. அப்ப சஞ்சிதம் ஏற்கனவே தொலைச்சாச்சு, 2 பேருக்கும் தொலைச்சாச்சு. பக்தி நிஷ்டனுக்கும் சஞ்சித கர்மாவை தொலைச்சாச்சு, பிரபன்னனுக்கும் சஞ்சித கர்மாவை தொலைச்சாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட பிராரப்தம் ஆரப்தம். அந்த பிராரப்தத்தை நன்னா அனுபவிச்சுட்டோம் வச்சுக்கோ, நில் பேலன்ஸ் வந்துட்டுனா உடனே முக்தி. இப்ப முதல்ல நம்ம பக்தி நிஷ்டனுக்கு எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம். இது எல்லாமே தர்மபூத ஞானம். சாமி இவ்வளவு இருக்கா? தர்மபூத ஞானம் இருக்கு. இது என்னன்னா இதெல்லாம் ஞானத்தை வெளிப்பாடுதானே. பக்தியும் ஞானத்தை வெளிப்பாடுதான், பிரபக்தியும் ஞானத்தை வெளிப்பாடுதான். எப்படி மூச்சு கொடுக்குறான்னு ஒரு கணக்கு இருக்கு. கர்மா முடியும் கணக்கு ஒண்ணு இருக்கு. அப்ப சரீரம் இந்த ஜென்மத்தில் முடியும் கணக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப 2ஐயும் பெருத்துதான் சிரமம். ஏன்னா இப்ப இவருக்கு ஒரு 6 ஜென்மா எடுத்து வச்சுக்கோ பக்தி நிஷ்டனுக்கு. முதல்ல பக்தி நிஷ்டன் பார்த்துருவோம், 2ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பக்தி நிஷ்டனுக்கு 6 ஜென்மா எடுத்து வச்சுக்கோ. 6 ஜென்மா ஆயிடுச்சு. 6வது ஜென்மாவின் கடைசியில இவனுக்கு முக்தி. அப்ப இவனுக்கு பிராரப்த கர்மாலாம் தொலைகிறது அப்படின்னு வச்சுட்டா, இப்ப ஒருவேளை இவருடைய பிராரப்த ஜென்மா இந்த ஜென்மம் இந்த ஒரு ஜென்மத்துல முடிய போகுதுன்னா அந்த ஜென்மத்துல இந்த சுவாமிக்கு 30 வயசு வச்சுக்கோ, 30 வயசு. ஆனா 30 வயசு தான் ஆகுது இந்த சுவாமிக்கு. ஆனா இவருக்கு பிராணம் போகிற கடைசி தேதியும் பிராரப்த கர்மா முடிகிற தேதியும் ஒன்னா இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஒன்னா இருந்துச்சுன்னா கட்டம் இல்லை. அதெல்லாம் பாருங்க, இவருடைய ஆயுஷ் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் 60ஓ 80ஓ 90ஓ 80ஓ ஏதோ ஒன்று ஆயுஷ் இருக்குமானோ. அந்த ஆயுஷாக இருக்கக்கூடிய பிராணம் போகக்கூடிய தேதியும் அதே நேரத்தில் பிராரப்த கர்மா பூர்த்தியா தொலையணுமோனோ. பூர்த்தியா தொலைஞ்சாதானே முக்தி. அந்த பூர்த்தியா தொலையணுமோ, 2 ஒன்னா இருக்கணுமோனோ. பிராரப்த கர்மா எப்ப பூர்த்தியா தொலைகிறதோ அந்த தேதியிலே இவருக்கு ஆயுஷ முடியணும். அந்த மாதிரி 2 ஒன்னா வருமானம் அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். 2 ஒன்னாக இருக்க மாதிரி ஒன்னா இருக்கணும்னா நல்லா இருக்கும். ஒன்னா இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒன்னா வரும்னா வராது. அந்த 2 ஒன்றாக இல்லைன்னா என்ன ஆகும்? அப்ப பிராரப்த கர்மா நானா பாருங்க போயிடுச்சு சுவாமி, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆயுஷ் இருக்குன்னா அந்த மாதிரி இருக்க முடியாது. பிராரப்த கர்மா போயிடுச்சுனாலே நாம இங்க இருக்கவே முடியாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம இங்க இருக்கோம், யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் சரி, இங்க இருக்குன்னு சொன்னாலே கர்மா இருக்குன்னு அர்த்தம். படியே இருக்கேன் கர்மா இருக்குன்னு அர்த்தம். நீங்கெல்லாம் இருக்கு கர்மா இருக்குன்னு அர்த்தம். அப்ப கர்மா தொலைஞ்சிருத்தனாலே ஒரு நிமிஷம் கூட ஒரு க்ஷணம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப முன்னாடி பிராரப்த கர்மா தொலைஞ்சிட்டு ஆனா ஆயுஷு இருக்கிறபடியால இருக்கிறான்னு சொல்ல முடியாது. என்ன ஆயுஷு இருந்தாலும் பிராரப்த கர்மா தொலைஞ்சதுன்னா இங்க இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அப்ப இவருக்கு கடைசி தேதி இந்த ஜென்மத்தில் குறித்து இருக்கணும் இல்லையா? அப்ப அந்த 2க்கும் எதா பாப்பா
கடைசி தேதியை பார்ப்பாளா? நல்லா பாருங்க, இவருக்கு ஆயுஷ் இந்த தேதி சுவாமி, அந்த தேதியை பார்ப்பாளா? இல்ல பிராரப்த கர்மா இந்த தேதியில முடிஞ்சிருக்கு சுவாமி, அந்த தேதியை பார்ப்பாளா? இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒவ்வொருத்துக்கும் எக்ஸாம்பிள் சொன்னதா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா புரியும். அதாவது எடுத்துக்காட்டு, உதாரணம். பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்குற வாத்தியார்லாம் இருக்காரோ, அதெல்லாம் வாத்தியார் வேலைக்கு சேர்றாரோ, வாத்தியார் வேலைக்கு சேரும்போது முதல்ல அவ வந்து ஏதோ ஒரு மாசத்துல சேர்றா, ஏதோ ஒரு மாசத்துல சேர்றா. அவளுக்கு வந்து ஒரு சேரும்போது 26 வயசு இல்லை 30 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. 58 வயசுக்கு ரிட்டையர்ட் ஆகணும். 58 வயசு ரிட்டையர்ட் ஆகணும்னா இவர் சேர்ந்தது வந்து ஆகஸ்டோ அல்லது செப்டம்பர் மாசமோ சேர்ந்தான்னு வச்சுக்கோ. அப்ப அதே போல 58 வயசு வரும்போது ஆகஸ்ட்ல செப்டம்பர் மாதம் ரிட்டையர்ட் ஆகணுமோ, ரிட்டையர்ட் ஆக விட மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான்னா, இவருக்கு ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா நிச்சயம் பசங்களுக்கு படிப்பு மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கு. மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தான் பசங்களுக்கு படிப்பு இருக்கு. அப்ப ஜூன் மாசம் ஆரம்பிச்சான்னா மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் பசங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் இருக்குமோ. இவர் பாட்டுக்கு இவர் வந்து அக்டோபர்லயோ செப்டம்பர்லயோ ஒரு ரிட்டையர் பண்ணியாச்சுன்னா மிச்சம் இருக்க மாசங்கள்லாம் பாடம் எடுக்கணும்னு யாரும் எடுப்பா? அந்த பசங்களுக்கு வாத்தியாரே இல்லாம போயிடுமோ. இல்லையே சுவாமி, வேற வாத்தியார் கொடுக்கலாமன்னா இவர் சொல்லக்கூடிய கருத்து அவர் சொல்ல முடியாது. அதனால இவர் தான் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவான்னா, இவருக்கு ரிட்டையர்டு வயசு வந்துட்டாலும் அந்த கல்வி கணக்குன்னு இருக்கணும். அந்த கல்வி ஆண்டு என்னன்னா மார்ச் மாசம் முடியும் வரை அந்த கல்வி ஆண்டு வரைக்கும் இவரை வச்சுப்பார். ஆனா இவருக்கு வயசு அக்டோபர்லயே தீர்ந்து போயிடுத்து. அது முடிஞ்சு மறுபடியும் மார்ச் மாசம் வருதும் அந்த கல்வி ஆண்டு வரைக்கும் வச்சுக்கிறாரணும். அதே போல இப்ப பிராரப்த கர்மா எப்ப தலைவதோ அப்ப ஆயுஷ்படும். ஆனா அநேகமா ரெண்டும் ஒன்னா தான் வரும். அந்த மாதிரி இல்லாம இருந்துட்டோம்னு வச்சுக்கேன், பிராரப்தம் ஒரு வயசாயிடுச்சா பாக்கி நிக்கிறதுனோ. ரெண்டாவது பிராரப்தத்தை நான் முடிஞ்சு போயிட்டுனா அதன் பிறகு இருக்க போராடுறதுக்கு இருப்பதற்கு இவருக்கு பிரமேயமே கிடையாது. எந்த ஜென்மத்தில் நமக்கு பிராரப்த கர்மா முடியுமோ அந்த ஜென்மத்தில் இன்னும் 10 கர்மா அந்த ஜென்மத்திலேயே பாக்கி இருக்குன்னு இருந்தால் அந்த தேகம் முடிவதற்குள் ஒரு நாள் இருக்குமோனோ அந்த நாளை கர்மா முடிவு பண்ணும். அந்த நாளை எப்ப முடிவு பண்ணும்? கர்மா தான் முடிவு பண்ணும். அப்ப இவருக்கு ஆயுஷ் எப்ப முடிவு பண்றது? கர்மா முடிவுறது. ஆக ஆனால் கர்மா முடிவோடு மட்டுமல்ல, இந்த என்ன பாத்துக்கோ, நம்ம எல்லாம் வந்து பிராணம் போடுறதுன்னு சொல்றோம். இவருக்கு ஆயுஷ் இவ்வளவுதான், இவருக்கு ஆயுஷ் இவ்வளவுதான் சொல்றா இல்லையா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. நன்னா உடற்பயிற்சி நன்னா பண்ண வச்சுக்கேன், ஒழுங்கா சாப்பிட்ட வச்சுக்கோ நன்னா. ஏன்னா வியாதி இல்லாம அநேகமா இன்னைக்கு ரத்த கொதிப்பு சர்க்கரை இல்லாதவ இருக்காளா சுவாமி? அப்பனா கின்னீஸ் ரெக்கார்டுன்றோம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்படி இருக்கு இல்லையா? அது இருந்தாலும் என்ன ஆகுனா மற்ற வியாதி எல்லாம் கூப்பிடும். என்னென்ன வியாதிகள் உண்டோ வாங்க வாங்க உள்ள வாங்க உங்களுக்கு கதவை திறந்து வச்சிருக்கேன், நீங்க தாராளமா உள்ள வரலான்னு வியாதி எல்லாம் கூப்பிடுறதுனும். அப்ப இவருக்கு என்ன நினைக்கிற திருட்ட காரணமும் உண்டு, காரணங்கள் நிறைய இருக்கு. அப்படின்னா ஒருத்தர் உயிர் போவதற்கு அதிருஷ்ட காரணம் மட்டும் கிடையாது. என்ன பாருங்க, அதிருஷ்டம் என்ன? ஏற்கனவே பிரம்மா எழுதிட்டாரு இதுதான் அது அப்படின்றோம், அது மட்டும் ஆகாது. இவருக்கு திருட்ட காரணமும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஒழுங்கா சாப்பிட்றாரா, ஒழுங்கா உடற்பயிற்சி பண்றாரா, ஒழுங்கான நிலையில இருக்காரா, வியாதி இல்லாம இருக்காரா, அதனால இவருக்கு என்ன ஆயுஷ் போடுறது. அந்த மாதிரி இருக்குவா சுவாமி? நாம இருக்க வேண்டிய நிலையில இருந்தா சரி இருக்கும். நாம அப்படி இல்லையே, ருச்சி நாக்கு ருச்சி கேட்கறது, சரீரம் கேட்கறது, அந்த சரீரத்துக்கு தகுந்தாப்பாடு இருந்தா இதுக்குதான் பிராணாயாமம் பிரத்யாகாரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அஷ்டாங்க யோகம் ரொம்ப முக்கியம். எதுவும் சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்காரணும். அப்ப இவருக்கு வந்து பிராரப்த கர்மம் முடிஞ்சுனா அதுக்குதான் பிராதானியம். பிராரப்த கர்மானுக்கு தான் பிராதானியம் கொடுத்துருவார். அந்த பிராதானியம் எப்படி அர்த்தம்? அதை பொறுத்துதான் கடைசி நிமிஷம் இருக்கு. அப்ப பிராணம் போன சமயத்துல இதெல்லாம் வந்து என்ன ஆகும்? அவருக்கு பிராரப்த கர்மா தான் பிரதானம் எடுத்துப்பார். இது யாருக்கு? பக்தி நிஷ்டனுக்கு. அது மட்டும் இல்ல, கர்மாவை தொலைக்க வேண்டிய முயற்சி பண்ணுவது பூர்த்தியா பக்தி நிஷ்டன் தான். பகவான் பண்ணமாட்டார். பக்தி நிஷ்டனுக்கு பகவான் பண்ணமாட்டார். அதனால இது பக்தி நிஷ்டனுக்கு உண்டான ஒரு நிலை, முதல் நிலை. ரெண்டாவது, பிராணம் போற சமயத்துல அந்திம ஸ்மிருதி வேணும். அந்திம ஸ்மிருதினா
பகவானுடைய நினைவு வேணும் பக்தி நிஷ்டனுக்கு. முதல்ல பக்தியை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்மளை பத்தி நம்ம பிரபந்தனை பத்தி பிறகு பார்ப்போம். பிராணம் போற சமயத்துல அந்திம ஸ்ருதி வேணும் பக்தி நிஷ்டனுக்கு. கடைசி நிமிஷத்துல பகவான் நினைக்கணும். அதாவது இவன் ஆயுஷும் கர்மாவும் பொருந்தவில்லை என்றால் இந்த கர்மத்துக்கு தகுந்தா போல இவனுடைய ஆயுஷை பொருத்த வைப்பார்கள். அதான் முக்கியம். இவனுக்கு ஆயுஷும் கர்மா ரெண்டும் பொருந்த வச்சுக்கேன். கர்மா ஆயிடுத்து சுவாமி, ஆனா ஆயுஷ் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கேன். கர்மாவுக்கு தகுந்தா போல ஆயுஷை பொருந்த வைப்பார்கள். சரி, இதுக்கு ஒரு திட்டாந்தம் பார்ப்போமா? பெருமாள் என்னன்னா ஆச்சரியமா ஒரு திட்டாந்தம், அதுக்கு தகுந்தா போல தான் பண்ணுவா. இதுக்கு என்ன திட்டாந்தம்னா, ராத்திரி பெருமாள் சன்னதி சாத்திடுவான். ஸ்ரீரங்கத்துல ஒரு வழக்கம் உண்டு, அந்த ஆண்டாள் கோஷ்டினா இருக்காளோ அங்க ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னா, வெளியூர்காரெல்லாம் நிறைய பேர் வந்துருப்பா. 9 மணிக்கு கோயில் நட சாத்தணும். அதான் என்னன்னா 8:30 மணிக்கே அவ எல்லாரும் கிளம்பி போயிடுவான். சாத்த ஆரம்பிச்சு இப்ப வெளியில இருக்க கேட்டை சாத்திடுவான். இனிமே உள்ள வரவா யாரும் கிடையாது. அப்ப 9 மணிக்குள்ள நட சாத்தணுன்றதுக்காக 8:30 மணிக்கு வெளி கேட்டை போயிடுவான். நான் உள்ள செவிச்சுவாலும் வெளில போறதுக்கு தனியா இருக்கும், அங்க இருந்துடுவா. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆண்டாள் கோஷ்டி என்ன பண்ண ஒத்துவாங்கலாம், 8:15 அங்க போயிடுவா. ஒரு முறையில வந்து நின்றுடுவா. நின்றுட்டு 8:35 ஆச்சு அவ அங்க இருந்து நேரம் அந்த டியூக்கு போயிடுவா. ஏன் சுவாமி அதுக்கு முன்னாடி போனா என்னன்னா, ஏன்னா இவாளுக்கு எத்தனை பேர் உள்ள வந்திருக்காளோ அத்தனை பேருக்கு சேவை கொடுத்தாகணும், இல்லைன்னா ஏன் உள்ள விட்டேன்னு கேட்பா. அதனால 8:30 உள்ள ஒண்ணு அவ சேவை கொடுத்தான்றதுக்கு 8:35 மேல போய் எல்லாருக்கும் சேவை கொடுக்குறாளோ, நாடி ஆனாலும் சேவை கொடுத்துதான் ஆகணும். அவனை பொறுத்த வரைக்கும் யாரும் சத்தம் விட முடியாது. உள்ள விட்டாச்சுனோ அப்ப சேவை கொடுத்துதான் ஆகணும்னு கேட்பா இல்லையா? அதனால எல்லாரும் விட்டுடுவான். அதே சமயத்தில் ஸ்ரீகள் இருக்காளோ அவரை உள்ள போயிடுவாள், கடைசி எல்லாம் போயிடுவா இல்லையா? அதே போலதான் இங்கேயும். என்னன்னா இங்க என்னன்னா பிராணம் போகிற சமயத்துல என்ன பாருங்க, பிராணம் போகிற சமயத்துல ஒருவேளை கர்மா போகலைன்னா அந்த பிராணனை வச்சுட்டு கர்மாவை தொலைப்பான். கர்மா தொலைச்சிட்டுதான் பிராணம் போக ஒரு தன்மை இருக்கும் அந்த ஜென்மல. ஒருவேளை கர்மா முதலே தொலைஞ்சிடுத்து, பிராணம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குன்னா அப்ப கர்மா தொலைஞ்சிடுச்சுன்னா இனிமே இருக்கிறது வாய்ப்பே இல்லை, உடனே பிராணம் போயிடும். இதுதான் இந்த. அதுக்கப்புறம் அந்திம ஸ்ருதி வேணும்னு சொன்ன போகணும். அந்திம ஸ்ருதி பாக்கின்னு இருக்கு சுவாமி, விட்டகர தொட்டகர இருக்குன்னு இது இத்தனையும் அந்திம ஸ்ருதி முடிஞ்சு விடுகிறாரு. அப்ப பிராரப்த கர்மா முடியும் போது முக்தி கிட்டுறது. எப்ப முடியறதோ அப்ப முக்தி கிட்டுறது. பிராரப்த கர்மா முடிந்தால்தான் பக்தியை சாதனமாக கொண்டவனுக்கு முக்தி. பிராரப்த கர்மா முடிஞ்சாதான் பக்தியை சாதனமாக கொண்டவனுக்கு முக்தி. ஆக பல பேர்கள் கூட ஆளாம் பக்தி நிற்கனுக்கு. சரி, மேலும் பிராரப்த கர்மாவை தொடர்பு பொறுப்பு அவனுடையது. இதுதான் முக்கியம். பிராரப்த கர்மாவை தொலைக்கிற பொறுப்பு யாரோடுது? இதுக்கும் பகவானுக்கு சம்பந்தமே இல்லை. பிராரப்த கர்மா தொலைக்கிற பொறுப்பு இந்த பக்தி நிற்றவனுடைய பொறுப்பு, அவனுடைய பொறுப்பை தவிர விரும் கிடையாது. அப்படி இருக்க செய்து அப்ப பகவானுடையது கிடையாது. பிராரப்த கர்மா என்பது அது எப்படி சுவாமி தொலையும்? பிராரப்த கர்மா இப்படி தொலையும். நீங்க சொல்றது எல்லாமே பக்தி நிட்டனுக்கு உடனே நீங்க பிரபன்னனை கொண்டு போய் இதுல சேர்க்கப்படாது. கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். அது என்னதான் சொல்லிட்டு இருக்கேன், பிரபன்னனை இதுல சேர்க்கப்படாது. அப்படி சொல்றதெல்லாம் பக்தி நிட்டனுக்கு. பிராரப்த கர்மா தொலையணும். பிராரப்த கர்மா தொலைஞ்சு, பிராரப்த கர்மா என்னது? அனுபவிக்கக்கூடிய கர்மா பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மா தொலையணும். பிராரப்த கர்மா தொலைஞ்சாதான் மோட்சம். இது யாருக்கு? பக்தி நிட்டனுக்கு. சரி, அப்ப பிராரப்த கர்மா அந்த எப்படி தொலைறதுன்னா, பக்தி பண்ண 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 என்ன ஆகுதுன்னா அதனுடைய தாக்கத்தாலே அது நெருப்பா எரிஞ்சு பிராரப்த கர்மா எரியுது. பக்தி பண்ண 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 அது நெருப்பா எரிஞ்சு பிராரப்த கர்மா எரியுது. அந்த பிராரப்த கர்மா எரிய வைக்கிறது. இது யாரு? பக்தியோக உபாசன மார்க்கம்னு சொல்லுவா. பக்தியோக உபாசன மார்க்கத்தாலே பண்ணின பிராரப்த கர்மா எல்லாம் தொலைகிறது. இது தொலைஞ்சாச்சுன்னா உடனே உனக்கு மோட்சம் கிட்டுகிறது. இது பிராரப்த, இது பக்தி நிட்டனுக்கு. இப்ப பிரபன்னனுக்கு எப்படின்னா, பிராரப்த கர்மா தொலைஞ்சாதான் மோட்சம். அப்ப பிரபன்னனும் எத்தனை ஜென்மா சுவாமி ஆகும்? பக்தி நிட்டனுக்கு 4 ஜென்மாவோ 5 ஜென்மாவோ 10 ஜென்மாவோ ஆகும்னு பார்த்து போகணும். அவருடைய கர்ம பிராரப்த கர்மாவை பொறுத்து அது ஆகும் பார்த்து போகணும். அதே போல
பிரபன்னனுக்கு எத்தனை ஜென்மா சுவாமி ஆகணும், எத்தனை ஜென்மா ஆகுமான்னா மோட்சம் போகணும்னு இல்லையே. தேவப்பெருமாள் சொல்லிட்டாரு, தேகாவசானே முக்தி சியாது. 6 வார்த்தை சொன்னார். திருக்கட்சி நம்பிக்கிட்ட 6 வார்த்தை சொல்லியிருக்கார். எம்பெருமானார் கேட்டிருக்கார். என்னென்னோ 4 சந்தேகங்கள், 4 சந்தேகங்களுக்கு 6 வார்த்தை சொல்லியிருக்கார். அகமேவ பரந்தத்துவம், தரிசனம் பேத ஏகச்ச, உபாயேஷு பிரபத்தி சியாத், அந்திமஸ்மிருதி வர்ஜனம், தேகாவசானே முக்தி சியாத், பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா என்று சொல்லிய 6 வார்த்தைகள். அதுல தேக அவசானே முக்தி சியாத் அப்படி தெய்வபெருமாள் சொல்றானோ. அப்பன்னா இந்த தேகம் எப்பொழுது முடிகிறதோ அது முடியும் தருவாயில் முக்தி. யாருக்கு? பிரபன்னனுக்கு. ஆனா பக்தி நிஷ்டனுக்கு எந்த தேகம் இருக்கும்போது பக்தி பண்ண ஆரம்பிச்சானோ அந்த தேகத்தின் முடிவில் முக்தி கிடையாது. அது 4-5 ஜென்மாக்கள் 10 ஜென்மாக்கள் கூட ஆகலாம். கர்மம் முடியும் போது முக்தி அப்படின்ட்டார். சரி, தேகம் முடியும் போது கர்மத்தை பெருமாள் தொலைச்சிடுறாரு. இதுதான் முக்கியம். அப்பனா பிரபன்னனுக்கு பிராரப்த கர்மா தொலைய வேண்டாமா? தொலையணும். அதே போல பக்தி நிஷ்டனுக்கு பிராரப்த கர்மா தொலையணும்னு சொன்னேன். அதே போல பிரபன்னனுக்கும் பிராரப்த கர்மா தொலையணும். ஆனா தொலையணும்னா என்ன பண்றான்னா, இந்த தொலைக்கக்கூடிய தன்மை பகவான் எடுத்துக்கிறார். பிரபன்னனுக்கு தொலைக்கக்கூடிய தன்மை பக்தி நிஷ்டன் எடுத்துக்கிறான். பகவான் பண்றது இல்லை. எவ்வளவு தூரம் பிரபன்னனுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த ஸ்தானம் பாருங்க. அப்புறம் நமக்குதான் சரணாகதி நிட்டனுக்கு. சரணாகதி நிட்டனா ஆயாச்சுனாலே பகவான் இவன் மேல அபாரமான பிரீத்தி. அந்த பிரீத்தி பண்ணினது பாபங்கள் நாம கர்மா பண்ணதெல்லாம் நாம பண்ணியிருக்கோம். நம் கர்மாக்களை பகவான் தொலைக்கிறார் பிரபன்னனுக்கு. அதே பக்தி நிஷ்டனுக்கு அவனுடைய கர்மாக்களும் பகவான் தொலைக்கிறவனும் தொலைக்கிறது கிடையாது. பக்தி நிஷ்டன் தான் தொலைக்கணும். ஏன்? என் முயற்சியால பகவான் அடைகிறேன், சாத்தியோபாயின்னு பார்த்து போகணும். என் முயற்சியால பகவான் அடைகிறேன்னு வந்துட்டாலே பகவான் ஒன்றும் தொலைவே மாட்டான், கெட்டுக்கவே மாட்டான். பண்ணிட்டு வா எப்ப வரையோ வாங்குவாள். ஆனா பிரபன்னன் அப்படி இல்லை. என்னுடைய துணைவு உபாய பூத்தோமே பவ இது பிரார்த்தனா மதி சரணாகதி. நீயே எனக்கு உபாயமா இருந்து உன் திருவடி பலத்தால எனக்கு முக்தியை கொடு, உன்னானந்தத்திற்கா கொடுன்னு பிரார்த்திக்கிறோமோ. அப்ப என்ன பண்ண? என்னுடைய கர்மாவையும் பகவான் தான் தொலைக்கிறார். அது என்ன பண்றான்னா, இந்த சரீரம் இருக்கும் போதே தொலைச்சுடுறார். இந்த சரீரம் இருக்கும் போதே தொலைக்கிறார். இது நிலை. அப்ப இந்த பிராரப்தான் குடிக்கிறார். அப்பனா இந்த தேகம் முடியும் போதே கர்மத்தையும் பெருமாள் தொலைச்சிடுவார். இப்ப பிராரப்த கர்மா 2 விதமா உண்டு. இன்னும் நிறைய இருக்கா? இருக்கு. பிராரப்த கர்மா 2 விதமா உண்டு. பிராரப்த கர்மா என்ன? அப்படி மறுபடியும் சொல்லிட்டே வரேன். சஞ்சித கர்மா எடுத்து கொடுத்த கர்மா பிராரப்த கர்மா. அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிக்கப்படும் கர்மா பிராரப்த கர்மா. ஆனா இப்ப சஞ்சித கர்மா போயிட்டு பக்தி நிஷ்டன் எப்ப ஆயிட்டானோ அந்த பிராரப்த சஞ்சித கர்மா பகவான் தொலைச்சிட்டாரு. பிரபன் எப்ப ஆகிவிட்டானோ அந்த சஞ்சித கர்மா பகவான் தொலை. 2 பேருக்கும் போயிடுச்சு. 2 பேரும் பிராரப்த கர்மா தான் இருக்கு. இப்ப பிராரப்த கர்மா முடிஞ்ச உடனே மோட்சம் தேகாவசானை முக்தி சாணி இந்த சரீரம் முடியும் தெரிவாயில் மோட்சத்தை கொடுக்கிறார். இப்ப பிராரப்த கர்மா 2 விதமா உண்டுன்னு. ஒண்ணு வர்த்தமான சரீர பிராரப்தம், மற்றொன்று சரீராந்திர பிராரப்தம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன சுவாமி? வர்த்தமான சரீர பிராரப்தம், மற்றொன்று சரீராந்திர பிராரப்தம்னா, வர்த்தமான சரீர பிராரப்தம்னா இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய பிராரப்தம். இது வர்த்தமான சரீர பிராரப்தம். இப்ப நாம யார பார்த்தோம்னா இப்ப பிரபன்னுடைய விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். வர்த்தமான சரீர பிராரப்தம்னா இந்த ஜென்மாவில் அனுபவிக்கக்கூடிய பிராரப்த கர்மா ஒரு வகை. அதுக்கப்புறம் சரீராந்திர பிராரப்தம்னா வேறு பிறவிலே அடுத்தடுத்த பிறவிலே அனுபவிக்கக்கூடிய பிராரப்தம் இல்லையா? அடுத்த பிறவின்னு அனுபவிக்க பிராரப்தம் இருக்கணும். அந்த பிராரப்தம் இது யாருக்குண்டு? நிறைய பிறவி எடுத்து அடுத்தடுத்த பிறவில அனுபவிக்கக்கூடிய தன்மை பக்தியோக நிட்டனுக்கு உண்டு. பிரபன்னன் அந்த நிலையிலேயே அந்த பிராரப்த கர்மா அனுபவிச்சிடான். சரி சுவாமி, ஆனா இந்த பிராரப்த கர்மா 2 வகைன்னு சொல்லிட்டேன். ஒண்ணு வர்த்தமான பிராரப்த கர்மா,
ஒண்ணு சரீராந்த பிராரப்த கர்மா, வர்த்தமான பிராரப்த கர்மா. சரீர பிராரப்தம்னா என்னது? எடுத்துக்கொண்ட சரீரத்திலே நம்ம பிரபக்தி பண்ணினோமோனோ, அந்த பிரபக்தி பண்ணினா அந்த ஜன்மாவிலேயே அனுபவிக்கக்கூடிய பிராரப்த கர்மாவுக்கு வர்த்தமான சரீர பிராரப்தம்னு பேரு. அதே பக்தி நிட்டன் வெவ்வேறு ஜன்மாவை எடுத்து அனுபவிக்கிறானோ அதுக்கு என்ன பேரு? அதுக்கு சரீராந்திர பிராரப்தம்னு பேரு. இப்ப இந்த பிரபன்னன் வெவ்வேறு சரீரத்தை எடுக்க போறானா? இல்லையே. இந்த சரீரத்திலே முக்தின்னு பார்த்தோமோனோ, சரி சுவாமி, அப்ப வெவ்வேறு சரீரத்துல வரக்கூடிய பிராரப்த கர்மாலாம் இருக்கே, அதெல்லாம் எப்படி தொலையும்? பகவான் எப்படி தொலைக்கிறாரு? ஒருவேளை வேற சரீரத்துல வேற ஜன்மா எடுத்து அந்த ஜன்மால தான் இவனுக்கு அந்தந்த கர்மாவை தொலைக்கணும்னு அவருக்கு கணக்கு வச்சுட்டு பாருனோ. ரெண்டு கணக்கு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோ. நிதானமா சொல்றேன். ஏன்னா இதை கேட்டுட்டா தான் பகவான் எவ்வளவு கருணை உள்ளம் படைத்தோம், இந்த பிரபன்னனுக்கு எவ்வளவு தூரம் அவனுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா கர்மா முதல் சஞ்சிதம், அதை தொலைச்சிட்டார், போயிடுத்து, ஃபுல்லா போயிடுத்து, ரெண்டு பேருக்கும் போயிடுத்து. யாருக்கு? பக்தியோக நிஷ்டன் போயிடுத்து, பிரபன்னனுக்கும் போயிடுத்து. அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது? பிராரப்த கர்மா இருக்கு. அந்த பிராரப்த கர்மாவை பக்தியோக நிஷ்டனுக்கு 4-5 ஜன்மாவோ 10 ஜன்மாவோ கொடுத்து அனுபவிக்க வச்சு அது தொலைஞ்ச உடனே முக்தி கொடுத்துறார். இது பக்தியோக நிஷ்டனுக்கு. அதே போல பிரபன்னனுக்கு வந்தாச்சுன்னா அந்த நிட்டை இருக்கு, ஆனா அந்த ஜென்மத்திலே கொடுத்துறாங்க. 10 ஜென்மா கிடையாது. எந்த ஜென்மத்துல இவன் பிரபக்தி பண்ணினானோ அந்த ஜென்மத்தில் முடியும் தருவாயில் ஒரு முக்தி உண்டுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் நமக்கு என்ன தோணும்னா, அப்ப 10 ஜன்மால கொடுக்க வேண்டிய பிராரப்த கர்மாவை ஒரே ஜன்மாவிலேயே கொடுத்து தொலைச்சுடுறானா அப்படின்னு தோன்றது. அப்படிதான் பண்றானா? இல்லைன்ட்டு. அப்படி பண்ணலையா? பண்ணல. பக்தி நிஷ்டனுக்கு அது பண்றான். பக்தி நிஷ்டன் பண்றான், வாஸ்துவம் உண்மைதான். பக்தி நிஷ்டனுக்கு அதை ஒரு கணக்கு போட்டு 10 ஜன்மால இந்த பிராரப்தம் தொலைகிறது. அந்த 10 ஜென்மம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கர்மா தொலைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு முக்தி, இது பக்தி நிஷ்டன் சொல்லிடுறேன். ஆனா பிரபன்னனுக்கு என்ன பண்றாருன்னா, ஆனா கேட்டுக்கோ, பிரபன்னனுக்கு அதே கணக்கு உண்டு. இந்த ஜென்மா இந்த ஜென்மா இந்த ஜென்மால இந்த பிராரப்த கர்மா உண்டு வச்சுக்கிறார். ஆனா இது சாஸ்திரம் என்ன சொல்லிச்சுன்னா, எப்ப பிரபன்னன் ஆயிட்டானோ அந்த ஜென்மத்தின் இறுதியிலே முக்தி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு ஜென்மத்திலேயே உனக்கு பிராரப்த கர்மா இருக்கு, அதுக்கு அடுத்த ஜென்மத்திலேயே பிராரப்த கர்மா இருக்கு. அதை என்ன பண்றான் பகவான்னா, அதை என்ன அனுபவிக்க பண்றாருன்னா, இல்ல இல்ல, அத அந்த அனுபவிக்க வேண்டியதை என்ன பண்றாரு பகவான்? வெற்றி விடுகிறார். பகவான் வெற்றி விடுகிறார். இப்ப பிரபன்னனுக்கு 2 சலுகை கொடுக்கிறார். பக்தி நிஷ்டனுக்கு 1 சலுகை தான், பிரபன்னனுக்கு 2 சலுகை கொடுக்கிறார். என்ன 2 சலுகைனா, பக்தி நிஷ்டனுக்கு 1 சலுகைன்னு சொன்னோம்னா அந்த சலுகை பொதுவான சலுகை. என்ன சலுகை? முதல்ல ஆரம்பிக்கும் பக்தி ஆரம்பிக்கும் போது சஞ்சித கர்மாவை தொலைச்சிடுறாரு பக்தி நிஷ்டனுக்கு. அதே போல பிரபக்தி பண்ண ஆரம்பிக்கும் போது சஞ்சித கர்மா தொலைச்சிடுறாரு பகவான் பிரபன்னனுக்கு. 2 பேருக்கும் பொதுவாயிருக்கு. அப்ப முதல் சலுகை 2 பேருக்கும் உண்டு. அது இல்லாம 2வது சலுகை கொடுக்கிறார். யாருக்கு? பிரபன்னனுக்கு. என்ன கொடுக்கிறார்னா, அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மான்னு ஆரம்பிக்கணுமோனோ, அப்ப அந்தந்த ஜென்மால அந்த பிராரப்த கர்மா அனுபவிக்கணுமோனோ, அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த கர்மாவெல்லாம் வெட்டுறார். அந்த கர்மாவெல்லாம் வெட்டுறாரு. இப்ப பிரபன்னனை மட்டும் தனியா கூப்பிட்டு அடுத்து வரப்போற அனுபவத்தையும் தொலைச்சேன். என்ன பாருங்க, எத்தனை வைபவம் பாருங்க நமக்கு பண்றார் பகவான். இது யார் பண்ணது? தேகாவசானே. தேவபெருமாள் சொல்றாரு, தேகாவசானே முக்தி சாது. அப்பன்னா வரப்போற அனுபவத்தை தொலைச்சேன். இந்த சரீரத்தின் விஷயத்தை மட்டும் அனுபவி. இந்த சரீரத்துல கொடுத்துருக்கணும், இந்த சரீரத்துல கொடுத்தாச்சு, கொடுத்தவன இந்த சரீரம் எப்ப போறதோ அது வரைக்கும் நீ அனுபவி போ. ஆனா பக்தி யோக நிஷ்டனுக்கு சஞ்சிதத்தை மட்டும் முடிக்கிறாரு. பிராரப்த முடிப்பது அவனுடைய பொறுப்பு. பிராரப்த கர்மா இருக்கணும். ஆனா பிரபன்னனுக்கு பிராரப்த கர்மா முடிக்கிறது பகவானின் பொறுப்பு. பக்தி யோக நிஷ்டனுக்கு பிராரப்த கர்மா முடிப்பது பக்தி யோக நிஷ்டனின் பொறுப்பு. அது மட்டுமல்ல, அது 7-8 ஜென்மாக்களிலே அந்த பிராரப்த கர்மா அனுபவிக்கணும்
இங்க ஒரு கணக்கு போட்டு கொடுத்து பண்ணணும். அதை அனுபவிச்ச பிறகுதான் மேற்கொண்டு இவருக்கு முக்தி. அது பூர்த்தியா நெல் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா இவருக்கு முக்தி. ஆனா பிரபஞ்சனுக்கு அப்படி கிடையாது. என்ன பண்றாரு, அவருக்கும் அடுத்த ஜென்மால அந்த பிராரப்த கர்மா இருக்குமோனோ, அந்த பிராரப்த கர்மா எல்லாம் பகவான் வெட்டிடுறார். ஏன்னா பிராரப்த கர்மாவை தொலைக்கும் பொறுப்பு பிரபன்னனுடையது கிடையாது, பகவானுடையது. பிரபன்னனுக்கு பிராரப்த கர்மாவை தொலைக்கும் பொறுப்பு பக்தி நிஷ்டனுக்கு, பக்தி யோக நிஷ்டனுடைய பொறுப்பு பகவான் கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம். அப்பனா சுவாமி வேண்டாம், சுவாமி பக்தியே வேண்டாம், பிரபன்னா ஆயிடும். ஏன்னா எத்தனை சலுகை வந்துருக்கு, 2 சலுகை, 2 கிஃப்ட் கொடுக்குறார். முதல் கிஃப்ட் பொதுவான கிஃப்ட் 2 பேருக்குமே. சஞ்சித கர்மா பூர்த்தியா தொலைச்சு விடுறான். பிராரப்த கர்மா நீ எல்லாத்தையும் அனுபவி, அதுவும் நீயா அனுபவிக்கிற, நான் எதுவும் பண்ண மாட்டேன். பெருமாள் சொல்றாரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீயா அனுபவிச்சுட்டு அதெல்லாம் பூர்த்தியா நில் பேலன்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு அந்த பக்தி நிஷ்டன் அனுப்பிச்சுடுறாரு. அவர் 4-5 ஜென்மாவை 10 ஜென்மா அனுபவிச்சுட்டு மேற்கொண்டு நில் பேலன்ஸ் ஆனதுன்னு முக்தி அடைகிறான். ஆனா பிரபன்னன் அப்படி இல்லை. பிரபன்னனுக்கு இருக்கக்கூடிய பிராரப்த கர்மாவை தொலைப்பது யாருன்னா பகவான். எப்படி தொலைக்கிறார்? சில சமங்களை கொடுக்கிறார் பிரபன்னனுக்கு. அதனால்தான் சமாஷன ஆன உடனே இவருக்கு சில கட்டங்கள்லாம் வரும். பெருமாள் வேலை செய்யறாருன்னு அர்த்தம். சுவாமி அப்ப உடனே உங்களுக்கு என்ன சொல்லுவான், சுவாமி சமாஷனம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாரு, இப்ப பாருங்க சமப்படுறாரு. அப்பதே சொன்னேன் இதெல்லாம் பண்ணிக்காத, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், கண்டபடியார் ஒரு சமம் வந்துட்டு பாருங்க. ஏன் சமம் வந்தது? கர்மா தொலைகிறதுன்னு அர்த்தம். கர்மா தொலைக்காதான் மோசம் முடியும். ஆனா தொலைகிறதுன்னு அப்ப தெரியுது இல்லையா? அப்ப பிராரப்தத்தின் பிரபன்னத்தை பிராரப்தத்தையும் தொலைக்கிறான் ஒரு பகுதியை. ஆக அடுத்த சரீரத்தில் என்ன பிராரப்தத்தை அனுபவிக்கணுமோ அதை தொலைத்து விடுகிறேன், வர்த்தமான சரீரத்தை அனுபவிக்கத்தான் ஆகணும் அப்படின்னு. அப்ப ஏற்கனவே கொடுத்த சரீரத்தை அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால்தான் சரீர அவசானே முக்தி சியாது, தேகாவசானே முக்தி சியாது. ஆக மொத்தத்தில் இப்ப கர்மத்தை போக்கும் பொறுப்பு பகவானுடைய ஆயிடுத்து. யாருக்கு? பிரபன்னனுக்கு ஆயிடுத்து. ஆனால் அந்த தொலைக்கும் பொறுப்பு என் தலையில இருந்தாச்சுன்னா இது பக்தனுக்கு. பக்தனுக்குன்னா அவன் தலையில இருக்கு. கர்மத்தை தொலைக்கும் பொறுப்பு உன் தலையில இருக்கு. பிரபன்னனுக்கு கர்மத்தின் தொலைக்கும் பொறுப்பு பகவானுடைய ஆயிடுத்து. அவரது ஆயிடுத்தனால எப்ப வேணா என்ன ஆக்ஷன் போயிடுவார், எந்த நிலையில ஆக்ஷன் போயிடுவார். அதைத்தான் ஆழ்வார்கள்லாம் பிரார்த்திக்கிறார். கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ குறுகாதோ, நீ தானே பண்ண, நான் ஒண்ணும் பண்ண வேண்டாமே. ஏன் கர்மாவை நான் தொலைக்கணும்னா என் பிரயத்தனம் இருக்கணும். என் பிரயத்தனம் எதுவுமே கிடையாது. உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன், கலைவா துன்பம் கலையாது கலைகன் மட்டிலே இந்த நிலையில இருக்கா. அப்ப தெரியாதுன்னா அதைத்தான் பகவான் பிரபன்னனுக்கு தொலைக்கும் பொறுப்பு என் தலையில, பக்தனுக்கு அவன் தலையில இருக்கு. அவ பிராரப்த கர்மா முடியும் போதுதான் மோட்சம் பக்தனுக்கு. சரீரம் முடியும் போது மோட்சம் என்றால் பிரபன்னனுக்கு. பாருங்க 2 ஒண்ணுதான். 2 பேருக்குமே பிராரப்த கர்மா முடியும் போதுதான் மோட்சம். பிரபன்னனுக்கும் பிராரப்த கர்மா முடியும் போதுதான் மோட்சம், பக்தனுக்கும் பிராரப்த கர்மா முடியும் போதுதான் மோட்சம். ஆனா சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, எந்த சரீரத்துல இவர் பிரபன்னன் ஆனாரோ அந்த சரீரம் முடியும் போது மோட்சம் பிரபன்னனுக்கு. பிராரப்த கர்மா எப்ப முடியறதோ அப்ப மோட்சம். இப்போ 2த்துக்கும் வித்தியாசம் காமிக்கின்றதா இந்த மாதிரி எடுத்திருக்காரு. அப்பனா பிரபன்னனுக்கு பிராரப்த கர்மா தொலைய வேண்டாம்னா தொலையணும், பக்தி நிஷ்டனுக்கும் தொலையணும், பிரபன்னனுக்கும் தொலையணும். ஆனா பிரபன்னனுக்கு தொலையக்கூடிய பொறுப்பை பகவான் எடுத்துட்டார். பக்தி நிஷ்டன் தொலையக்கூடிய பொறுப்பை அவன் தள்ள போட்டிருக்காரு. நீயே பார்த்துக்குவா. அது மட்டும் இல்ல, அதனால்தான் 7-8 ஜன்மாக்கள் அர்த்தனாரை ஜாட்சி. இது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. இன்னொரு வித்தியாசம் இருக்குன்னா அந்திம ஸ்மிருதி. அந்திம ஸ்மிருதி யார் ஒருத்தன் பக்தியோக நிஷ்டனாக இருக்கானோ, என்ன பாருங்க, பக்தியோக நிஷ்டனா இருக்கானோ அவனுக்கு உயிர் போகும் சமயம், அவனுடைய பிராணம் போறதுனா உயிர் போகும். அதாவது எந்த பிறவியில் பிராரப்த கர்மா முடிகிறதோ, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பக்தியோக நிஷ்டன் எந்த பிறவியில் பக்தியோக நிஷ்டனா ஆரம்பிச்சானோ அந்த பிறவியின் இறுதியில் முக்தி கிடையாது. அது 5-6 ஜன்மாக்கள் ஆகலாம் பார்த்தோமோ. அப்ப எத்தனை ஜென்மா ஆயிருந்தாலும் எந்த ஜென்மா கடைசி பிறவியில் அவனுக்கு முக்தி கிட்டமோ, அப்ப அந்த முக்தி கிட்டணும், அந்த பிராரப்தம் முடியறதுனோ, அந்த முடிகிற சமயத்துல உயிர் போகும் சமயத்துல என்ன பண்ணணும், அவன் பகவானை பத்தி நினைச்சுட்டு இருக்கணும். யாருக்கு? பக்தியோக நிட்டனுக்கு. பகவான் அதான்
அந்திம ஸ்ருதி வேணும். அந்திம ஸ்ருதி வேணும். அது அது இல்லைன்னு வச்சுக்கோ, எதை நினைச்சுன்னு உயிர் விடுறானோ அது வாங்கி பிறப்பான். யாருக்கு? பக்தி நிட்டனுக்கு. எதை நினைச்சு, இதுதான் தேவப்பெருமாள் தெரிவிக்கிறார். அந்திம ஸ்ருதி வர்ஜனம். 6 வார்த்தை இருக்கணும். அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபக்தி ஸ்யாத் அந்திம ஸ்ருதி வர்ஜனம். இது 4வது வார்த்தை. அடுத்தது தேகாவசானே முக்தி ஸ்யாத் 5வது வார்த்தை. 6வது பூர்ணாச்சாரிய சமாசேன 6 வார்த்தை. அப்படி இருக்கச்சே இப்ப அந்த பக்தியோக நிட்டன் இருக்க, நாவெல்லாம் பக்தியோக நிட்டன் இல்லையா, பிரபன்னம். பக்தியோக நிட்டனை எப்ப பிராணம் போறதோ என்ன பண்ணுவான்னா, அப்ப பகவானுடைய நினைவு இருக்கணும். பகவான் நினைவு இல்லை, ஏதோ ஒரு நினைவு இருந்துட்டு இருக்குமா? பகவான் நினைவு பிராணம் போற இடத்துல எங்க என்ன சொத்து இருக்கு, யார் யார் என்னென்ன கட்டப்படுத்தினா, என்னென்ன பண்ணா, ஏது பண்ணா, எனக்கு எத்தனை கடன் இருக்கு, யார் யார் என்னென்ன இம்சிச்சு, இதுதான் ஞாபகமே தவிர குடும்ப பாரம் தான் ஞாபகம். பகவான் ஞாபகம் வருமானா வராது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவனை பள்ளியாரின்னு தெரிவிக்கிறாரே பெரியாழ்வார். அப்படி இருக்க ஞாபகம் வராது. அந்த மாதிரி கூட ஆகு மாசம் ஜடபரதன் ஒரு பெரிய ரிஷி. அவர் என்ன பண்ணார், அவருக்கு மான் மேல அபாரமான காதல். அந்த மான் அவரே வளர்த்து அந்த மான் சாப்பிட்டா தான் சாப்பிடுவார். அந்த அளவுக்கு மான் மேல வத்தனை கிரீமா இருந்தார். அந்த மானுக்கு பிராணம் போகுது. அந்த மான் என்ன, இவருக்கு பிராணம் போறது. பிராணம் போறதுன்னா மானை பார்க்கணுமே, யார் பார்த்துக்கிறது? மானை விட்டுட்டு போறமே, மானை விட்டுட்டு போறமே, மானை விட்டுட்டு போறமேன்னு மான் ஞாபகார்த்தமே இவருடைய பிராணம் போயிடுச்சு. அடுத்த ஜன்மம் மானா பறந்துட்டார். அப்ப எந்த அவளுக்கு என்ன நினைக்கிறாளோ, சரி சுவாமி அடுத்த ஜென்மம் நான் கண்ணனை பிராணம் போறது கண்ணனை நினைச்சேன்னு பிராணனை விட்டேன், கண்ணனா பறக்கிறேன்னா கிருஷ்ண சாயுஜ்யம் கிடைக்கும். கண்ணனா பறக்க முடியாது. கிருஷ்ண சாயுஜன் ஸ்ரீவைகுண்டம் கிடைக்கும், அவ்வளவுதான் தவிர அதனால கண்ணனெல்லாம் பறக்க முடியாது. அதே போல இப்ப மான நினைச்சு பிராணம் போயிட்டனோ, மானாவே பறந்துட்டா இல்லையா? அதனால்தான் என்னென்ன திரெல்லாம் சொல்லுவாங்க, ராத்திரி எல்லாம் தூங்கும் போது காலை எழுந்து கொள்வோம் இல்லையா, தூக்கத்துல போறவெல்லாம் இருக்கா இல்லையா, தூங்கும் போதான் நம்ம நினைக்க. இப்ப தூக்கத்திலே பிராணம் போயிடுத்துன்னு வச்சுக்கோ. இப்ப பக்தி யோக நிட்டனுக்கு தூக்கத்திலே பிராணம் போயிடுத்து. தூக்கத்துல பகவான் நினைவு இருக்குமா? இருக்காது. இந்த கட்டம்லாம் பக்தி யோக நிட்டனுக்கு இருக்கு. அதனாலதான் எம்பெருமானார் இருந்து பிரபக்தி 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 பிரபன்னாலும் சொல்றதுக்கு காரணம் இதுதான். இத்தனை சமங்கள்லாம் இருக்கு, நம்மளால முடியாது. ஆத்தியஸ்தன குலபதி அப்படின்னு சொல்றோமோ, சரி அந்த நினைக்கிறதுக்கு என்ன, தூங்கும் போது நினைக்கணும் இல்லையா, அது முக்கியமா இல்லையா? அநேகமா ராத்திரி வேற என்ன பண்ணுவோம், நிறைய நாடகங்கள்லாம் வருது தூர்தர்ஷன்ல. அந்த நாடகம்லாம் பார்க்கச்சே சிறு பிள்ளையா இருக்கிறவா பார்த்தானா, சிறு வயசுல இருக்கிறவா பார்த்தானா, பேயி பிசாசு பூதம் அடி தடி துப்பாக்கி குண்டு சண்டை இதுதான் பார்த்துட்டு இருப்பா. அதே ஞாபகமா படுத்துப்பா. எங்க இருக்கு அவளுக்கு பகவத் ஸ்மரணமே வராது. சரி பெரியவாளா இருக்காள சுவாமி, அவள்லாம் கொஞ்சம் நல்லா வயசானவா இருக்காள், அவள்னா அவளுக்கு எப்படின்னா காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இவாளா அவ பழி வாங்குறாளே, இன்னைக்கு அநேகமா 1/2 மணி நேரத்துக்கு ஒருத்தர் அதான் வந்துட்டு இருக்கு. இவாளா அவ பழி வாங்குறாளே, அவாளை இவா பழிவாளே, அந்த நினைவோடு படுக்கிறாளோ, எங்க இருக்கு குளியாது பகவத் ஸ்மரணம் வருதானா? ஒண்ணுமே இல்லையே. அதெல்லாம் பக்தியோக நிட்டனு தான். அதனால நாங்கெல்லாம் பிரபன்னம் ஆயிடுச்சு. சரி உடனே ஒண்ணு சொல்லுவா. உடனே என்ன சொல்லுவாருன்னா, சரி சுவாமி பக்தியோக நிட்டம் தான் அந்த மாதிரி டிவி எல்லாம் பார்க்கப்படாது. ஏன்னா கடைசி ஒருவேளை தூக்கத்துல பிராணம் போயிடுத்துன்னா அவன் பகவன் நாம ஸ்மரணம் இருக்காது, பகவனுடைய எண்ணங்கள் இருக்காது, பகவனுடைய நினைவு வராது. அதனால அதை பார்க்காம படுத்துடலாம். நாங்கெல்லாம் பிரபன்னர் ஆயிட்டேன் சுவாமி, அந்திம ஸ்பிரிச்சு வர்ஜனம்னு சொல்லிட்டு வரணும், பகவானுடைய நினைவு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வரணும். எப்ப நினைவு இருக்க வேண்டாமோ அப்ப நாங்கெல்லாம் பார்க்கலாமோ அப்படின்னா அவளையே பார்க்கப்படாதுன்னு சொல்லி இருக்கச்சே நம்ம நிச்சயமா பார்க்கவே கூடாது. அவளையே பார்க்கப்படாதுன்னு சொல்லி இருக்கச்சே பிரபன்னன் பார்க்கலாமான்னா, பிரபன்னன்னா யாரு? பக்தனே பார்க்கப்படாது. பிரபன்னா பரமை காந்தின்னு பேரு, முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். பிரபன்னா பரமை காந்தி, ஏன்னா நிச்சயமா பார்க்கப்படாது. ஆக பக்தனாக ஒருத்தன் இருந்தால் அந்திம ஸ்பிருதி வேணும். கடைசி காலத்துல பகவானுடைய நினைவு வேணும், நினைவணும். பிரபன்னனாக இருந்தால் கடைசி காலத்தில் இவனுக்கு பிராணம் போகக்கூடிய சமயத்தில் பகவானுடைய நினைவு இருக்கணும் என்கிற அவசியம் இல்லை. இதை
இந்த 6 வார்த்தை என்று ஒரு காலக்ஷேபத்தை அடைய நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இது ஒரு இடத்துல சொன்னேன். அந்திம ஸ்திதி வர்ஜனம், பிரபன்னனுக்கு கடைசி காலத்தில் அவனுடைய நினைவு தேவையில்லை சொன்னோம். ஒருத்தர் எழுந்து கால சொன்னா முடியுது, எழுந்து வந்தார். உடனே எழுந்து வந்து, அப்படின்னா நீங்க சொன்ன வார்த்தை நான் தெரிஞ்சுட்டேன் சுவாமி. அப்படின்னா கடைசி காலத்துல எனக்கு பிராணம் போயின்னு இருக்கு. அந்த கதை பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துட்டார். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துட்டார். திருவல்லிக்கேணி பாசாதி எம்பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துட்டார். காஞ்சிபுரம் தேவை பெருமாள் ஞாபகத்துக்கு வந்தார். கோயில் திருமலை பெருமாள் கோயில், திருநாராயணபுரம், இந்த பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துட்டார். ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. ஓ, என்ன சுவாமி ஞாபகம் வந்துட்டாரு, கட்டப்பட்டு மறக்கணும் போல் இருக்கே. ஏன்னா அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு சொல்லி தேவ பெருமாள் சொல்லியிருக்கார். மறக்கணும் போல் இருக்கு, மறக்கணும் போல் இருக்கு. எப்படி சார் மறக்கிறது, எனக்கு பிராணம் போறது, மறக்கணுமே என்னன்னா மறக்கணும்னா ஒண்ணும் சொல்லல. ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கணும்னா சொல்லல. ஞாபகம் வந்தா நன்னா பகவத் பரணம் கேட்டுட்டு நன்னா அனுபவிக்கிறான். ஏன்னா இது ஏன் சொன்னான்னா, பக்தனுக்கு பிராரப்த கர்மா தொலைஞ்சாதான் முக்தி. ஆனா அந்த பிராரப்த கர்மா தொலைஞ்சிருத்தனாலே முக்தி கொடுக்கும் தருவாயில், பிராணம் போகக்கூடிய தருவாயில் இவனுக்கு பகவானுடைய நினைவு இருக்கணும். ஏன்னா இவனுடைய தன்னுடைய முயற்சியாலே, தன்னுடைய பிரயத்தனத்தாலே பகவான் அடையிறேங்கிற எண்ணம் இவனுக்கு சுவாதந்திரம் இருந்துட்டே இருக்க. அந்த சுவாதந்திரம் இருக்க என்ன பண்ணா, அதை தொலைக்கணும்னா பகவத் நாமஸ்மரணம் இருக்கணுமானோ. அதனால அவளுக்கு சொல்லிட்டே தவிர, ஓ அப்ப பிரபன்னனுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா மறக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. தாராளமா ஞாபகப்படுத்தி கொண்டு நன்னா சொல்லலாம். ஒன்னும் கட்டமே இல்லை. தாயே தந்தை என்றும் தாரமேகில் மக்கள் நன்னா உலகம் உண்ட வெறிவாயா உலகில் கேட்கி அம்மான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நன்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஒண்ணு உயர உடையவன் எல்லாமே நன்னா சொல்லலாம். என்ன மறக்கணும்னு சொல்லலாம். ஆக பக்தனுக்கு பிராரப்த கர்மா தொலையும் போது முக்தி கொடுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, தொலைத்து கொடுக்க மாட்டார், தொலையும் போது கொடுப்பார். வித்தியாசம் என்ன கேட்டுங்க. பக்தனுக்கு தொலைத்து கொடுக்க மாட்டார், தொலையும் போது கொடுப்பார். தொலைத்து கொடுக்க மாட்டார், தொலையும் போது கொடுப்பார். ஆனா பிரபன்னனுக்கு ரெண்டாவது சொல்லி கொடுக்கிறார் இல்லையா. அப்பனா சரீராந்த பிராரப்தையும் தொலைக்கிறார் இல்லையா. அப்ப என்ன ஆகுது, ஆக பக்தனுக்கு பிராரப்த கர்மா தொலையும் போது முக்தி கொடுக்கிறான். பிராரப்த கர்மா தொலையும் போது முக்தி கொடுக்கிறான். அதாவது தொலைத்து கொடுக்க மாட்டார், தொலையும் போது கொடுக்கிறார். அப்பனா என்ன அர்த்தம், அந்த பிராரப்த கர்மா தொலைக்கக்கூடிய பொறுப்பு பக்தனுடையது. ஆனா பிரபன்னனுக்கு பகவானே கொடுக்கிறார், முக்தி பகவானே கொடுக்கிறார் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. தொலையும் போது கொடுக்கிறார், நல்லா இருக்கு இவருக்கு. அதனால்தான் பிரபன்னனுக்கு இரண்டாவது சொல்கை என்ன, சரீராப்தம் பிராரப்த கர்மா. சரீராப்தம் வெவ்வேறு ஜன்மால எடுக்கக்கூடிய கர்மாக்கெல்லாம் தொலைக்கிறாருனோ. வர்த்தமான சரீரம், வர்த்தமான அனுபவிக்கக்கூடிய சரீரம், அனுபவிக்கக்கூடிய சரீரத்துல பிராரப்த கர்மா வச்சிருக்காரு. சரி சரி சுவாமி, இது என்ன கணக்கு, என்ன சுவாமி நீங்க கணக்கு வாத்தியாரா சொல்லிட்டு இருக்கேடா, யதீந்திர மத தீபிகா சொல்லிட்டு இருக்கேல. நான் என்ன பண்ணுவேன், அவர் எழுதி வச்சிருக்காரு, இந்த மாதிரிதான் எழுதி வச்சிருக்காரு. யதீந்திர மத தீபிகா காலட்சேபம் தான். ஆனா இது கணக்கு, இது இந்த கணக்கு தான் இருக்குங்க. இப்ப நான் வந்து சரணாகதி பண்ணிட்டேன். சரணாகதி பண்ணின உடனே பாக்கி இருக்கக்கூடிய காலத்தை கழிக்கணும், பாக்கி இருக்க காலத்தை கழிக்கணும். இப்ப அதாவது அதே போல இது ஒரு பக்கம் வச்சுக்கோ. சரணாகதி பண்ணினேன், சரணாகதி பண்ணுவனே பாக்கி இருக்கக்கூடிய காலத்தை கழிக்கணும். பகவான் முத்தி கொடுக்குறான்ட்டான். அந்த நம்பிக்கையோடு ஏதோ அத்தியாவசாயத்தோடு இருந்துட்டு இருக்கேன். அதே போல நான் இப்ப பக்தி பண்ணினேன். பக்தி பண்ணிருக்கும் போது காலத்தை அத என்ன காலத்தை கழிக்கிறோம். அந்த காலத்துல என்ன பாருங்க, இப்ப என்ன தெரியுமா நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் என்ன சொன்னேன், பிராரப்த கர்மா தொலைஞ்சா முக்தின்னு சொன்னேன் பக்தி நிட்டனுக்கு. அதே போல பிராரப்த கர்மா தொலைஞ்சா பிரபன்னனுக்கு முக்தின்னு பார்த்தோம். பிரபன்னனுக்கு பகவான் பண்றார், அதே பக்தி நிட்டனுக்கு அவனே பண்ணிக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். சரி, இப்ப அந்த பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா வந்து எடுத்தது தானே. இந்த பிராரப்த கர்மா நம்ம பண்ணிட்டு இருக்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுப்பிச்சுட்டு இருக்கும்போது நாம இப்ப நம்ம சமாசனம் ஆனது பிறகோ அல்லது பக்தி யோக நிட்டனாக ஆன பிறகோ அந்த கர்மா அனுபவிக்கிறோம். கர்மாவை அனுபவிக்கும் போதே
புதுசா கர்மாவை சேர்ப்பமா மாட்டேன். இது ஒரு கணக்கு இருக்கா? இருக்கு. நாம ஏன்னா நாம பேசாம இருப்போமா? இல்ல சுவாமி, நான் சொன்னாடி போயிட்டேன், ரொம்ப நல்லவனா இருக்கேன், எந்த பாபத்தையும் பண்ண மாட்டேன், அடியே இல்லை, அடியே இல்லை. ஏன்னா நான் என்ன பண்றேன், பண்ணாம ஒண்ணும் இல்லையே, என்ன பண்ணேன்னு பாக்கி காலம் இருக்கணும். அந்த பாக்கி காலத்துல என்ன பண்ற, மேலே மேலே கர்மாவை சம்பாதித்து கொள்ளவில்லை என்ன, இப்ப நான் இதுவரையும் சொன்னது சரி, என்னன்னா பாத்துக்கோ. இப்ப பாக்கி காலத்துல பிராரப்த கர்மா அனுபவிக்கணுமோ, இது பக்தியோக நிட்டனா இருக்கட்டும், இல்ல பிரபன்னனா இருக்கட்டும், பிரபன்னனுக்கு அந்த ஜன்மாலேயே புரியத்துக்காக சொல்லணும், புரியத்துக்காக சொல்லுங்க. 7 வயசுல சமாசனம் பண்ணிட்டார், 70 வயசுல இவருக்கு முக்தின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அப்ப 7 to 70 இருக்கணும். அப்ப ஏதோ பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம் பண்ணிட்டு தான் இருக்க போறான். ஆனாலும் 12 இருக்காருன்னு சொன்னாலே இவர் பேசாம இருப்பாரா? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிட்டு தானே இருப்பாரு. அதெல்லாம் எங்க சுவாமி போகும்? அதுவே இருக்கா சுவாமி? இருக்கே, இல்லாம இல்லையே, அதுவே இருக்கே. இது பிரபன்னனுக்கு. பக்தியோக நிஷ்டனுக்கும் இவர் ஒரு ஜன்மா பிரபன்னனாது இந்த ஒரு ஜென்மா தான். பக்தியோக நிஷ்டனுக்கு 5 ஜென்மாவா 6 ஜென்மாவா 10 ஜென்மாவா தெரியாது. அவனும் அந்தந்த ஜென்மால ஏதாவது பண்ணிட்டு சேர்த்துட்டு தான் இருப்பான். அதெல்லாம் இல்லாம இது வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லாம இருந்துட்டனா பிராரப்த கர்மா இல்ல சுவாமி. ஒருத்தர் பேங்க்ல அக்கௌண்ட் பணம் போட்டுட்டே இருக்காரு, போட்டுட்டே இருக்கா, அது பெருகிட்டே இருக்கும். எடுத்துட்டே இருக்காருன்னா காலி ஆயிடும், காலி ஆயிடுமானோ. அதே போல இவர் ஒரு பக்கம் கர்மாவை அனுபவிச்சுட்டே இருக்காரு, கர்மா இறங்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிட்டே வருது, இறங்கிட்டே வருது. அதே போல இன்னொரு பக்கம் என்ன ஆகுது, கர்மாவை ஏத்துறாரு, பாபம் பண்ணிட்டே இருக்காரு, கர்மா ஏறிண்டே இருக்கு. ஏறது அதிகமா, இறக்கிறது அதிகமா. சுவாமி இது வேற இருக்கிற சுவாமிக்கு பயப்படுத்துற, பயப்படுத்துற, இதுதான் உண்மை. இது வேற இருக்கா சுவாமி? இருக்கு, இது இருக்குல்ல. சரி, இது எப்படியே வச்சுப்போம். இப்ப யாரா இருந்தாலும் சேர்ப்போம். ஏன்னா நம்ம பேசாம இருக்க மாட்டோம், சேர்ப்போம். அப்ப என்ன ஆகும் சுவாமி? அதாவது நான் எது பண்ணாலும் முதல்ல அது போய் சஞ்சித கர்மால போய் சேரணும். முதல்ல பார்த்த போகணும், சஞ்சித கர்மா போய் சேர்ந்து பார்த்த போகணும். இப்ப சஞ்சித கர்மாவே இல்லையே. எப்ப நான் பக்தி யோக நிட்டன் ஆயிட்டனோ சஞ்சிதத்தை தொலைச்சிட்டாருன்னு பார்த்தோம் முதல்ல. எப்ப நான் பிரபன்னன் ஆயிட்டனோ அந்த சஞ்சித தொலைச்சான்னு பார்த்தோம். இப்ப அந்த சஞ்சிதமே இல்லை. அப்ப இது என்ன ஆயிட்டும் அப்படின்னா, நம் கர்மா போய் சேரத்துக்கு எந்த விதமான பாத்திரமும் இல்லையே. எங்க போய் சேரும், எங்க போய் சேரும்? இதற்காக தான் பெருமாள் ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணார் தெரியுமா? சஞ்சித கர்மாவை தொலைப்பதற்கு பிரதான காரணம் இதுதான். இவன் பேசாம இருக்க மாட்டான். இவன் சமாஷன் பிரபன்னனா இருந்தா கூட இவன் பேசாம இருப்பானா? இருக்க மாட்டான். எத்தியாவது பண்ணிட்டு இருக்கிற பாவத்தை சேர்த்துட்டு இருப்பான். அதனால அதை சேர்த்ததுனால சஞ்சித்தல அது சேரும். அதனால முதல்ல சஞ்சித்தத்தை தொலைப்போம்னு சொல்லிட்டேன்னா அதனாலதான் தொலைச்சிட்டான். இப்ப பாத்திரம் இல்லாம பண்ணுவோம், பாத்திரம் இல்லை, இது ஒரு நிலை. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோ. நாம சரணாகதி பண்ண பிறகு பண்ணக்கூடியது இதுக்கு பூர்வாகம் உத்தராகம்னு பேரு. சரணாகதிக்கு முன்னாடி பண்ண பாவங்கள் பூர்வாகம்னு பேரு. சரணாகதி பண்ணின பிறகு பண்ணின பாவங்கள் உத்தராகம்னு பேரு. அதே மாதிரி பக்தியோக நிட்டன் ஆபத்துக்கு முன்னாடி பூர்வாகம்னு பேரு. பக்தியோக நிட்டன் ஆன பிறகு பண்ணக்கூடிய பாவங்கள் உத்தராகம்னு பேரு. இருக்கட்டும், அதை அப்படியே வச்சுக்கணும். இப்ப இன்னொன்னு சொன்னேன். இப்ப கண்ணனுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். வெண்ணெய் சாப்பிடணும்னு ஆசை. வெண்ணெயை முதல்ல பானையில இருக்கணும். அந்த பானையில இருக்கிறது வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு அந்த பானையில எடுத்து என்ன பண்ணா கல்ல மோதி அப்படின்னு சிலீர்னு உடைச்சுவான பானைய. என்ன சுவாமி பானையை உடைக்கிறது எதுக்கு? பானை எடுத்து வச்சா திரும்பி வெண்ணெய் போட்டுக்கிறோம்னா கண்ணனுடைய இப்ப பானை ஒண்ணு உயரமா இருக்கு. வெண்ணெய் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. வெண்ணெய் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சீங்கன்னு பாக்கணும்னா எட்டி பார்க்கணுமா? இவருக்கு குள்ளமா இருக்கா, பானை உயரமா இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணுவாருன்னா அந்த பானையை உடைச்சிடுவாரு, உடைச்சிட்டு கை தட்டுவாராம். அண்ணா பானை உடைச்சதுன்னு. பானையை உடைச்சா இவருக்கு என்ன சுவாமின்னா அந்த பானை தான் சரீரம். கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். அந்த பானை தான் சரீரம்.
இந்த சரீரத்தை உடைத்து தள்ளிவிட்டு ஆத்மா என்கிற வெண்ணையை தூக்கி கொண்டு போகிறான் பகவான். அந்த பானையில் இருக்கிற வெண்ணெய் தானே எடுத்து சாப்பிடுறாரு. உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் ஆழ்வார் தெரிவிக்கிறார் 10ஆம் பத்துல. உண்டிட்டாய், அப்ப அந்த பானை தான் என்னது? சரீரம். அந்த பானையை என்ன பண்றாரு? அந்த பானையை உடைச்சிட்டு தள்ளிட்டு ஆத்மா என்கிற வெண்ணையை தூக்கிட்டு போறாரியா. அப்ப சரீரத்தை தள்ளி விட்டு ஆத்மாவை தூக்கி கொண்டு போகும்போது நான் பார்த்து இருக்கணும். மேலும் வெண்ணெய் மிச்சம் இருந்தாலும் அதுக்கு பிடிக்காது. வெண்ணம் மிச்சம் இருந்தாலும் பிடிக்காது. பாத்திரத்துல ஒண்ணுமே வைக்கப்படாது, ஒண்ணுமே வைக்கப்படாது, ஒண்ணுமே வைக்கிற முழுக்க முடிஞ்சுதான் தெரிஞ்சு கொள்ளணும். முழுக்க முடிஞ்சுதான் தெரிஞ்சு கொள்ளணும்னா பாத்திரம் இவரோட உயரமா இருக்காரு, பானை இவரோட உயரமா இருக்கணும். அப்ப என்ன, பானைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையோ. அதெல்லாம் என்ன பண்ணுவார்? வெண்ணெய் எடுத்து சாப்பிடுறார். சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பானையில வெண்ணெய் இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது? பானை ஒரு உத உடைப்பார். உதைச்ச உடனே அது வடையணும். உடைஞ்ச உடனே காலி பானையா இல்ல வெண்ணெய் இருக்கக்கூடிய பானையா தெரிஞ்சிடும். இது என்னமா சுவாமி தெரியும்னா, காலி பானையா இருந்தா சத்தம் வேற மாதிரி வரும், வெண்ணெய் இருக்கக்கூடிய பானைனா சத்தம் வேற மாதிரி வரும். அதை வச்சுண்டு வெண்ணெய் இல்ல தீர்ந்து போச்சு அப்படின்னு ஏன்னா இது எட்டி பார்த்து கண்டுபிடிக்க தேவையில்லையே இல்லையே. ஏன்னா பானை பெருசா இருக்கு, அதனால அதை உடைச்சு போட்டு பார்த்தா வெண்ணெய் இப்ப தெரியணும். இப்ப திருப்தியா இருக்கு கண்ணனுக்கு, நல்லா இருக்கு. அத போலதான் சரீரத்தை உடைக்கிறார். பானையை உடைக்கிறா போலதான் நம்ம சரீரத்தை உடைக்கிறார். ஆக பகவானுக்கு தெரியுது வெறும் பாக்கி இருக்கும் காலத்திலும் பண்ணத்தான் போறான். சமாசனம் பண்ணிட்டான் அல்லது பக்தி யோக நிட்டனா ஆகிட்டான். பாக்கி இருக்க காலத்திலையும் இவன் எப்படியாவது கர்மா பண்ணத்தான் போறான். அப்படி பண்ணுகிற பாவங்களை என்ன பேரு? உத்தராகன்னு பேரு. அந்த பாவத்துக்கு உத்தராகன் பேரு. அதாவது சரணாகதி பண்ணின பிறகு பாவங்களை செய்கிறேன் அல்லவா, சரணன்னு சொல்றதுக்கு முன்னாடி பண்ணினதுக்கெல்லாம் பூர்வாகன்னு பண்ணின பாவத்துக்கு பூர்வாகன்னு பேரு. அது சச்சித கர்மால போயிடுச்சு, பூர்வாகன்னு பேரு. பின்னாடி பண்ணக்கூடிய பாவங்கள், சரணாகதி பண்ண பிறகு பண்ணக்கூடிய பாவங்கள்லாம் உத்தராகன்னு பேரு. பூர்வாகம் என்று சொல்லக்கூடிய சஞ்சித கர்மா தான் தொலைச்சாச்சு, எல்லாத்தையும் தொலைச்சார். இப்போ உத்தராகம். அப்ப உத்தராகத்தை பிரிக்கிறார். நமக்கு எப்படி மோட்சத்தை கொடுக்குறாருன்னு பார்க்கணும். பிரபன்னனுக்கு எப்படி பக்தி யோகம் எப்படி மோட்சத்துக்கு வரான்னு பார்த்துடும். 8-9 பிறவியிலே அந்த சஞ்சித கர்மாவை தானே தொலைச்சிட்டு, அதாவது பிராரப்த கர்மாவை தானே தொலைச்சு விட்டு மேற்கொண்டு அது நில் பேலன்ஸ் வந்து உடனே ஐஸ்வர்யம் வேற முக்தி கொடுக்குறான்னு பார்த்துட்டோம். இப்ப பிரபன்னனுக்கு என்ன பண்றா சுவாமி? பிரபன்னனுக்கு இந்த பிராரப்த கர்மா தொலையும் போது கூட கூட அவன் சேர்க்கிறானோ. ஏன்? பக்தி நிஷ்டனும் சேர்க்கிறானோ. 2 பேரும் சேர்த்துட்டு தான் இருக்கா. பக்தி நிஷ்டர் தான் இன்னும் அதிகம், நிறைய ஜென்மாக்கள் உண்டு. பிரபன்னனுக்கு இது ஒரு ஜென்மா தான், வேற ஜென்மா கிடையாது. இந்த ஜென்மாவின் தேகாவசான முக்தி சாசனம், இந்த ஜென்மா இறுதியிலேயே மோட்சத்தை கொடுத்துடுறான். சரி, இப்ப அப்படி இருக்க செய்து பின்னாடி பண்ண பாவங்கள் அந்த பாவம் இருக்கணும். இப்ப உத்தராகத்தை பிரிக்கிறார். உத்தராகம் தான் பின்னாடி பண்ணப்பட பாவங்கள், அதாவது பக்தி நிட்டனான பிறகு பண்ணப்பட்ட பாவங்கள், பிரபக்தி பண்ணின பிறகு பண்ணப்பட்ட பாவங்கள் இருக்கு இல்லையா, அதை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னா, தெரிஞ்சு பண்ணினது, தெரியாமல் பண்ணினது. தெரிஞ்சு பண்ணப்பட்ட பாவங்கள், தெரியாமல் பண்ணப்பட்ட பாவங்கள், இது 2 இருக்கு இல்லையா. 2 அனைவரும் 2 தான் பண்ணுவோம். தெரிஞ்சு பண்ணுவோம், தெரியாம பண்ணுவோம். இப்ப தெரியாமல் பண்ண பாவங்களை விட்டுடுற. அப்படி நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கோம், நம்ம அறியாம இந்த கால் அப்படி நீட்டின வச்சுக்கேன், இன்னொரு சுவாமி மேல பட்டு கொடுத்துனா தெரியல, தெரியாம பண்ணிடும். பட்டு கொடுத்து தெரியலன்னா பகவானே தெரியும். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிந்துட்டு அவர் அந்தர்ஜாமியா இருக்கணும். ஒரு வேணுட்ட பண்றானா, தெரியாதனத்தால பண்றானா, நான் தெரியாதுனா. அப்ப தெரியாம பண்றானியா, தெரியாம பண்றதுனால விட்டுறான், போய் தொலைகிறான். தெரியல இவனுக்கு, தெரியாத. அதனால்தான் குழந்தைகளுக்கு 12 கிட்டத்தட்ட 10 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் அவளுடைய பாவத்தை கணக்குல வச்சுக்கிறது கிடையாது பகவான். என்ன வேணா பண்ணலாம்னா அர்த்தம் இல்லை. தெரியாதனத்தால் சில இதெல்லாம் பண்றாலும் அவ்வளவு தூரம் பாவமா எடுத்துக்கிறது. அதே போல இங்க நாம தெரியாதனத்தால், நல்ல வயசுதான் 30 வயசு 40 வயசு, தெரியாதனத்தால பண்ணிட்டோமா, கால் தெரியாம அங்க பட்டு, கை தெரியாம அங்க போயிடுத்து,
சில பேருக்கு இப்படி கையெடுத்துட்டு பின்னாடி போய் அவளை அடிக்கிற மாதிரி போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சது தெரியாத்தனத்தால பண்ணா அதை அப்படியே விட்டுடுற. தெரியல சுவாமி விட்டுடுறாங்க, பாபமா சேர்க்க வேண்டாம் விட்டுடுறாங்க. சரி, அடுத்து தெரிஞ்சு பண்ணினேன். இதை என்ன பண்ணலாம்? பண்ணுவாரா சுவாமி? பண்ணுவாரு, பண்ணாமலா இருக்காளா? அநேகமா தெரிஞ்சு பண்றவா தான் நிறைய பேர் இருக்கா. தெரியாம பண்றவா எல்லாம் குறைச்சலதான் இருக்கா. இருக்கலாம், குறைச்சலதான் இருக்கா. தெரிஞ்சு பண்றவா தான் நிறைய பேர். தெரிஞ்சு பண்ணினா அதை என்ன சுவாமி பண்ணலாம்? இப்ப தெரிஞ்சு பண்ணதை ரெண்டா பிரிக்கிறார். தெரிஞ்சு பண்ணினதை ரெண்டா பிரிக்கிறார். என்ன ரெண்டா பிரிக்கிறது? அது என்ன சுவாமி தெரிஞ்சு பண்ணதுன்னா நல்லதனமா பண்ணியா தீயத்தனமா பண்ணியா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சு பண்ணியணும், தெரிஞ்ச பண்ணிட்ட, பண்ணினதுக்கு அப்புறம் அனுதாபப்பட்டியா? அனுதாபப்பட்டியா? ஓ பண்ணிட்டேனே 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 அப்படின்னு அனுதாபப்பட்டியா? அனுதாபப்பட்டையா? படலையா அனுதாபப்பட்டையா? அதாவது தெரிஞ்சு பண்ணினேன் ஆனால் அனுதாபப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம். வருத்தப்பட்டேன். ஓ பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, இந்த மாதிரி நான் பண்ணியே இருக்கப்படாது, பண்ணிட்டேனே பண்ணிட்டேனேன்னு வருந்தினேன், அண்ணா வருந்தினேன். இப்ப பகவான் என்ன பண்றாரு? வாத்சல்யத்தை காட்டி இதையும் தொலைச்சுடுறார். எத்தனை சலுகை கொடுக்கிறார் பாருங்க நமக்கு. நாம என்னமோ ரொம்ப ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம். அத்தனை சலுகை கொடுக்கிறாரு. தெரிஞ்சு முதல்ல தெரியாதனத்தால பண்ணினேன் விட்டுறாரு, மன்னிச்சுடுறாரு. போட்டோம் போட்டோம் வேண்டாம், தெரியல அவனுக்கு, குழந்தை பண்ணிட்டான், என்ன பண்றது, போட்டோம் அப்படின்னு விட்டுறாரு. இப்ப தெரிஞ்சு பண்ணினேன், தெரிஞ்சு பண்ணினதுல ரெண்டா பிரிக்கிறார். தெரிஞ்சு பண்ணினேன், பண்ணிட்டேனேன்னு அனுதாபப்பட்டேன், பశ్చాத்தாபப்பட்டேன். இப்படி பண்ணிட்டேனே சுவாமி, இப்படி பண்ணிட்டேன், இதோ பண்ணியே இருக்கப்படாது, எவ்வளவு மோசமானவன் நான், நீசனேன் நிறவொன்றுமில்லேன் அனைச்சான சந்தானம் பாக்குறதுல நிஜமாவே தெரிஞ்சு பண்ணிட்டேன். அதனால அப்ப அனுதாபப்பட்டேன் இல்லையா? அப்ப தப்புன்னு வருத்திடணும். அந்த வருத்தினபடியான பகவான் என்ன பண்ண, வாத்சல்யம்னு ஒரு குணம் இருக்கு பகவானுக்கு. வத்சத்தின் பக்கத்திலேயே கண்ணு இருக்குமா போலே குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய தன்மை அப்படி இல்லையா? அந்த குணத்தை காட்டி தொலைச்சிடுறான். அப்ப மூணு விஷயம் வந்திருக்கு. தெரியாதனத்தால பண்ணினேன் விட்டுடுறோம், தெரிஞ்சு பண்ணினேன் ஆனா அனுதாபப்பட்டேன், வருத்தப்பட்டேன், அதற்காக பశ్చాத்தாபப்பட்டேன். உடனே என்ன பண்ணலாம்? வாத்சல்யம் என்கிற குணத்துக்கு காட்டி அதை விட்டுதான் தெரிஞ்சு பண்ணிடணும். ஆனா தெரிஞ்சு பண்ணினேன் ஆனா தப்புன்னு நினைக்காமல் இருக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணலாம்? தெரிஞ்சு பண்ணேன். இந்த மாதிரி இருப்பாளா சுவாமி? இதுதான் நிறைய இருக்கு, நிறையவே இருக்கு, குறைச்சலா இல்ல, நிறையவே இருக்கு. தெரிஞ்சு பழி வாங்கணும் சுவாமி. அநேகமா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருது, அதுதான் வருது. எப்படியா பழி வாங்கணுமோனோ, அவன் பண்ணணும்னு நான் பண்ணணுமோ பண்ணணும். தெரிஞ்சு பண்ணினேன் ஆனா அனுதாபப்படலை, வருந்தவன் இல்லை, தப்பு பண்ண நினைக்கல. இந்த விஷயம்தான் பெருமாளுக்கு பெரிய சவாலா இருக்கு. நாம கூட பகவான ஒரு விதத்துல அவரை ஆச்சரியப்படுவதற்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்கு. என்ன சாமர்த்தியம்னா, இந்த மாதிரி ஒரு பாப கர்மாவை பண்ணிட்டு பகவானையே நம்ம ஆலோசனை பண்ண வைக்கிறோம். என்ன ஆலோசனை பண்ண வைக்கிறோமா? சுவாமி இதுக்கு என்ன பண்ணலாம்? இவன் பிரபக்தி பண்ணிட்டான், சரணாகதி பண்ணியிருக்கான், சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்ணப்படாது, பண்ணிட்டான். சரி பண்ணிட்டது ஏதாவது, ஓ பண்ணிட்டேனே வருத்தப்பட்டு பச்சாதாபப்பட்டான்னு அதுவும் பண்ணல. நன்னா பண்ணிட்டேன், என்னமா பண்ணேன், என்னமா யார் பண்ணுவா, நன்னா பழி வாங்கிட்டேன், இந்த எண்ணத்தோடு இருக்கணும். இதுதான் பெரிய சவால் பகவானுக்கு. இவனை என்ன பண்றது யோசனை பண்ற அளவுக்கு பகவானையே நம்ம யோசனை பண்ற அளவுக்கு நமக்கு சாமர்த்தியம், அத்தனை சாமர்த்தியம். அப்பன்னா இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வர்த்தமான பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். வர்த்தமான என்னன்னா, இப்ப நம்ம பிரபன்ன விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். வர்த்தமான பிராரப்த கர்மா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னு என்ன? பிராரப்தம்னா சஞ்சித்தில இருந்து எடுத்தது, அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னும் மோட்சத்துக்கு போகல. ஆனா அதுலயே புதுசா கர்மாவை சேர்த்துட்டேன், சேர்த்து தெரிஞ்சு பண்ணி அதுக்கு பச்சாத்தாபப்பட்டு அனுபவப்படலை. என்ன பண்ணலாம்? பகவான் ஆலோசனை பண்ணி இதையும் விட்டாச்சுன்னா பண்ணிட்டே இருக்கணும்.
இதையும் விட்டாச்சுன்னு பண்ணிட்டே இருப்பான். சரி சுவாமி விட வேண்டாம், சிக்ஷிக்கலாம்னா வைக்கலாம். எப்படி பண்ணலாம்? இதையும் என்ன சொல்ற, அந்த வர்த்தமான பிராரப்த கர்மாலேயே சேர்த்துடுறான். ஏன்னா சாமான்யமா இந்த கர்மா எங்கதுமா போகணும்? இந்த கர்மா சஞ்சித கர்மால போய் சேரணும். ஏன்னா பிரபக்தி பண்றதுக்கு முன்னாடி இவன் பண்ணக்கூடிய இவன் பிராரப்த கர்மா அனுபவிச்சுட்டு இருக்கானோ, அனுபவிச்சுட்டு இருக்கும் போது புதுசா ஒரு கர்மாவை பண்றானோ, அந்த கர்மா சஞ்சித கர்மால தான் போய் சேரும். அதே போல இப்ப சரணாகதி ஆயிடுத்து. சரணாகதி ஆயினதுக்கு அப்புறம் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த கர்மாவும் சஞ்சித கர்மால தான் போய் சேரணும். ஆனா சஞ்சித கர்மாவே இல்ல, தொலைச்சாச்சு. எப்ப பிரபக்தி பண்ணானோ சஞ்சித கர்மாவை இல்ல, தொலைச்சாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இதையும் இந்த பிராரப்த கர்மா சேர்க்கிறான். ஏன்னா ஏற்கனவே அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன் அந்த பாபத்தோடு இதுவும் சேர்த்து, அப்ப கூட துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே பிராரப்த கர்மா அனுபவிச்சுட்டு இருக்க சுவாமி, இப்ப புதுசா வேற சேர்த்துட்டேன். என்னுடைய கர்மா நானா சேர்த்தது சேர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த துக்கம் குறைவா இருக்கும், இந்த துக்கம் அதிகரிக்கும். அந்த துக்கம் குறைவா இருக்கும், இந்த துக்கம் அதிகரிக்கும். இன்னும் அதிகமாகும், இன்னும் அதிகமாகும். எப்படி சொல்ல அதிகமாகும்? நான் பண்ணினேன் அதிகமாகும். பிரியத்துக்காக சொன்னேன். இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு திருஷ்டாந்தம் ஒண்ணு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். சாமானியமா இன்னைக்கு நிறைய பேர் வீடு எல்லாம் கட்டுறாங்க, அநேகமா லோன் வாங்கிடுறாங்க. எல்லாமே லோன் வாங்கி தான் வீடு கட்டுறா. லோன் வாங்கி வீடு கட்டும் போது மாசம் 12 ஒரு பேச்சுக்குன்னு வச்சுப்போம். மாதிரியே எடுத்துக்காட்டுதுன்னு ஒரு 12,000 ரூபாய் மாசம் கட்டணும். மாசம் 12,000 ரூபாய் கட்டிட்டே வந்தா 5 வருஷத்துல இவருக்கு லோன் சரியா போயிடும், எல்லா கடனையும் இவர் தீர்த்துட்டார், உடனே இவருக்கு அந்த பத்திரத்தை கொடுத்து விடலாம், இவருக்குடைய சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை கொடுத்துருவா. இவர் என்ன பண்ணார், இது மாதிரி கட்டிண்டே வரார். 2 வருஷம் ஒழுங்கா கட்டினார். 3வது வருஷத்துல இவரால் முடியல, 2-3 மாசம் கட்டவே இல்லை. கட்டலைன்னா உடனே என்ன பண்ணுவா, இது அப்படியே தள்ள மாட்டான். ஏன்னா இந்த கடைசி தவணைக்கு ஒரு கணக்கு இருக்கு. கடைசி தவணை இருக்குன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதற்குள்ள எல்லாம் கட்டி ஆகணும். ஒரு 5 வருஷம்னா இவர் 2 வருஷம் ஒழுங்கா கட்டியிருக்கார். 3வது வருஷத்துல இவருக்கு ஒரு 2-3 மாசம் இவர் விட்டுட்டார். ஏதோ ஒரு மடை விட்டுட்டாரு போயிட்டு. இப்ப ஆனா 5 வருஷத்துக்குள்ள எல்லா கடனையும் தீர்த்தாகணும். அதனால என்ன ஆகும்னா அடுத்த மாசம் என்ன ஆகும் தெரியுமா? இவருக்கு இப்ப 12,000 ரூபாய் கட்டிட்டு இருக்காரோ, அது என்ன ஆகும்? அடுத்த மாசத்திலிருந்து 12,300 12,400 ஆகும். இன்னொரு 2 மாசம் கட்ட வச்சுக்க, அதுவே இன்னொரு 1000 ரூபாய் சேர்ந்து 13,000 ஆயிடும். இன்னொரு 2 மாசம் கட்ட வச்சுக்க, அதுவே 20,000 ஆயிடும். இப்படியே கூட்டிட்டு போயிருக்கும் இல்லையா? அப்ப முடியும் போல காலத்துல பூர்ணமா நிர்ணயம் பண்ணிட்டு வா இல்லையா? அதற்குள்ள நம்ம கட்டி ஆகணும். கட்டினாதான் 5 வருஷத்துல முடியும். அதே போல இவனுக்கோ இந்த தேகத்தின் முடிவிலே மோட்சம் கொடுத்தாகணும். இந்த தேகத்தின் முடிவில மோட்சம் கொடுத்தாகணும். அப்ப அதற்குள்ள அனுபவிச்சாகணும். என்ன பாத்துங்க. இல்லையே, இப்ப நம்ம ஒண்ணு கேட்கலாம். இல்லையே சுவாமி, ஏற்கனவே பிராரப்த கர்மா சரீர பிராரப்தம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமோ. அப்படின்னு சரீர பிராரப்தம் என்னது? சரீராந்திர பிராரப்தம் ஒண்ணு, வர்த்தமாந்த சரீராந்த பிராரப்தம் ஒண்ணுன்னு பார்த்தோமோ. அப்பன்னா வர்த்தமானதுன்னா இப்ப அனுபவிக்கக்கூடிய பிராரப்தம், இன்னும் மேற்கொண்டு வரக்கூடிய ஜன்மாக்கள் அனுபவிக்கக்கூடிய பிராரப்தம் பார்த்தோமோ. அந்த பிராரப்தத்தை எல்லாம் பகவான் தொலைச்சிட்டாரே, அதனால நான் தொலைச்சிடணும். அந்த ஏற்கனவே இது யாருக்கு? பிரபணனுக்கு தான். பக்தி நிஷ்டனுக்கு இது கிடையாது. பக்தி நிஷ்டனு எத்தனை ஜென்மாவோ அத்தனை ஜென்மா அனுபவிச்சுதான் ஆகணும். பிரபண்ணனுக்கு தான் அந்த ஜென்மால, இந்த ஜென்மால இவனுக்கு என்ன கொடுத்துரும் அதை அனுபவிச்சுக்கோ, அடுத்த ஜென்மால ஒரு தடவை தொலைச்சுடுறேன், வேண்டாம் நீ பண்ண அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுக்கணும். அதே போல இவன் என்ன கேட்கறான் தெரியுமா? இந்த ஜீவாத்மா அதை தொலைச்சிக்கணும், அடுத்த ஜென்மால எனக்கு இல்லைன்னு தொலைச்சிக்கணும். அதே போல இப்ப நான் புதுசா பண்ணிடணும் கர்மா, இதையும் தொலைச்சிட. ஐயோ, இது புதுசா தெரியாதனத்தால பண்ணானா தொலைச்சிட்டேன், தெரிஞ்சு பண்ணி அதுக்கு அனுதாபப்பட்டா தொலைச்சிடுறேன். தெரிஞ்சும் பண்ணிருக்க, அனுதாபமும் படமாட்டேன், அதுக்கு வருத்தமும் படமாட்டேன், நன்னா பண்ணின ஒரு கர்வத்தோடு இருக்கியே, இதை நீ அனுபவிச்சுட்டாங்க. அப்ப அதோட சேர்க்கப்படாத சேர்க்க முடியாது. இப்ப அனுபவிக்கக்கூடிய பிராரப்த கர்ம
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சமாஷணம் ஆனதுமே என்ன வேணா பண்ணலான்னு அர்த்தமே இல்லை. இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன ஜாக்கிரதை? அதனாலதான் எப்பவும் பாகவத சமாகம் இருக்கணும். குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே. பாகவத சம்பந்தம் இருந்தாலே இந்த சிரமங்கள்லாம் வரவே வராது, எதுவுமே வராது. அப்ப பாவம் பண்ணுவோமாங்க? கிட்டக்கே போக மாட்டோம். கிட்டக்க போற மாதிரி என்ன வந்தா உடனே பக்கத்துல சுவாமி இருக்காரு, ஏய் என்ன சுவாமி நீங்க அங்க போயிட்டு இருக்கிறீர்? முதல்ல நமக்கே புத்தி போகாது. அவ என்ன பண்றாலும் அதுதான் நம்ம பண்ண சொல்லுவோம். அவ என்ன பண்ணுவா? பகவத் தியானம், பாகவத தியானம், ஆச்சாரிய தியானம் இதுதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அதை தான் பண்ணுவோம். அப்ப அவ திரள்ளின்னு எடுத்துட்டோம் வச்சுக்கே, சமமே இல்லாம இருந்துடலாம். அங்கிருந்து தனித்து வந்துட்டோம் வச்சுக்கோ, சமம். என்ன சமம்னா எத்தையாவது பண்ண தோணும், பண்ணியாச்சுன்னா அதனால பெரிய கர்மா ஏற்படுறது. அந்த கர்மா என்ன ஏற்கனவே பிராரப்தம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதுவே எவ்வளவு அனுபவம் தெரியல, இன்னும் இதுவே சேர்ந்துட்டேன்னா என்ன, அப்ப பண்ணித்தானே ஆகணும். அதே போல பண்ண பண்ண இது அப்ப நான் தெரியுதுவியா வேணும். அதனாலதான் ஆனா இந்த தேகத்தினுடைய மோட்சம் கொடுத்தானோ அதற்குள்ள அனுபவித்தானோ. அனுபவம் இல்லாமல் தள்ளுபடி பண்ண பார்த்தால் ஆனால் இவனும் என்ன பண்றான்? பச்சாதம் படாதபடியாலே அதை அனுபவிச்சுதான். அப்ப வழி கிடையாது. இதோடு தான் இவன் சேர்ந்தாவன். சேர்ந்தால் எனக்கு ஏற்கனவே 10,000 பாவம் இருக்கு சுவாமி. இப்ப என்ன 12,000 10,000 இருக்கு. இப்ப 12,000 ஆயிடுறதுனோ சேர்த்தா அதுவும் ஒரு கட்டம் இருக்கு. இன்னொன்னு, நாம் சரணாகதி பண்ண பிறகு, அதாவது சரணாகதியானது இப்ப சில பேர்லாம் சில மாதிரி வச்சுக்கிறார். சுவாமி சமாசனம் பண்ணிடுங்க, சிறு வயசுலேயே பண்ணிடுங்க, சிறு வயசுல பக்தி பக்தி பக்தின்னு சொல்லிட்டு இருக்கிற சுவாமி, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். என்ன பண்ணுங்க, வயசா இருக்கும், ரிட்டையர்ட் ஆகிட்டு அப்புறம் வந்துடுறேன், நேரம் வந்துடும். எப்ப உங்களோடய இருக்க, அப்ப எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இப்பெல்லாம் நான் ஒழுங்கா இருக்கணும் சுவாமி, இருக்க முடியாது சுவாமி. அதனால சில பேர் என்ன பண்ற, 70 வயசுல ஒரு சுவாமி வந்தார். சுவாமி வந்து நான் சமாஷனம் பண்ணிக்கிறேன். 70 வயசு. எத்தனை வருஷம் இருக்கு பாரு? 10 வருஷம் இருப்பார் வச்சுக்கோ, 80 வருஷம். சும்மா அடியன் ஒரு கணக்குக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உண்டா சுவாமி அடியனை கேட்டுறாதீங்க. 10 வருஷம் இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த 10 வருஷத்துல இவர் வர்த்தமான சரீரம் இருக்கணும். அந்த சரீர ஆரப்தம், அந்த சரீரம் கர்மா பிராரப்த கர்மாவை இவர் முடிச்சாகணும். அப்பனா முடிச்சாகணும். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணதற்கு அனுதாபப்படலைன்னா அதையும் சேர்த்து அனுபவிக்கணும், அதையும் சேர்த்து அனுபவிக்கணும். இதை பண்ணின பிறகு இவர் பண்ணிட்டு இருக்காரனோ, ஏதாவது பாபம் பண்ணாரனோ, அது தெரிஞ்சு பண்ணிட்டு அதுக்கு அனுபவப்படலைன்னா அதையும் சேர்த்து அனுபவிக்கணுமோ. அந்த 10 வருஷத்துக்குள்ளேயே ஆகுமா சுவாமி? 70 வயசுல பண்ணிட்டு இவ்வளவு சிரமங்கள் வேணுமா? அப்பனா என்ன சுவாமி, அப்ப 7 வயசுல பண்ணிட்டா, இப்ப 7 வயசுல பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, சமாஷனம் பண்ணிட்டேன், பிரணாதி ஆயிடுத்து, 77 வயசுல பிராணம் போறதுன்னு வச்சுக்கோ. அப்ப கிட்டத்தட்ட 70 வருஷம் அனுபவிச்சா போறோம். அப்ப 70 வருஷம் அனுபவம், நிறைய இடைவெளி இருக்கு. அப்ப நிதானமா நமக்கு ரொம்ப சிரமம் இல்லாம அனுபவிச்சுடலாம். இப்ப 70 தான் சமாஷனம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. பண்ணிட்டேன்னா மிச்சம் இருக்க 10 வருஷத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சுவாமி அதெல்லாம் எதுக்கு சுவாமி, 7 வயசுல பண்ணிக்க வேண்டாம், 70 வயசுல நான் பண்ணிட்டு கடைசி ஒரு 5 வருஷம் 4 வருஷம் அனுபவிச்சுட்டு மோட்சத்துக்கு போயிடுறேன், ஏன்னா 70 வருஷம் அனுபவிக்கணும்? இப்படின்னு சில பேர் இருக்கா. சரி, அப்படியே மாட்ட ஒண்ணு கேட்கிறேன். அப்ப 70 வயசு வரைக்கும் தேவரி இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காது? என்ன நிச்சய புத்தி இருக்கு? 50, 60, 70, 80 தெரியாது. யாருக்காவது பிறக்கச்சையே சுவாமி இது என்னுடைய கடந்த நாள் எல்லாருக்கும் தெரியாது, கடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது, பிறக்கத்துக்கு முன்னாடி தெரியறது கிடையாது. ஆனா இது என்னுடைய இறக்கும் நாள்னு யாருக்கா தெரியாதா? இன்னைக்குதான் பிராணம் போக போறதுன்னு பிறக்கிறதே ஒரு டேக் போட்டாச்சு. டேக் போட்டு இப்பெல்லாம் டேக் போட்டு ஐடி ஒர்க் எல்லாம் போராடணும். அந்த மாதிரி டேக் போட்டு டேகோட இறந்து வந்து என்ன என்னன்னா இறக்கும் நாள் இது அப்படின்னு வந்து நான் வருதே இல்லையா? எப்பன்னு தெரியாது, எப்பன்னு தெரிஞ்சாதுன்னு இருக்கு, தெரியலையே. அப்ப 70 வயசு எப்படி இருக்கு, எங்க இருக்கு, என்னவா இருக்கு தெரியலையே. அதனால 7 வயசுல பண்ணிட்டாச்சுன்னா என்ன ஆகும்னா, அப்ப அந்த கர்மாவை அனுபவிக்கிற மாதிரியே இருக்காது. ஏன் இந்த
இந்த சமாச்சாரத்தை நம்முடைய சம்பிரதாயத்தை இவ்வளவு தூரம் தெரிவிக்கிறார், நம்முடைய பூர்வர்கள் முன்னோர்கள் தெரிவிக்கிறாங்கன்னா 7 வயசுல நீ 12 வச்சுக்கீங்க, 7னா 8 12ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 70 வயசுல இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிற வாஸ்தவம் அது ஒரு அனுபவம் மாதிரியே தெரியாது. அனுபவம் மாதிரி ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நீ பாட்டு என்ன அனுபவிச்சிருக்க? பகவத் தியானம் என்ன, பாகவத தியானம் என்ன, ஆச்சாரிய தியானம் என்ன, குலாங்களுடைய கோட்டி என்ன, இந்த அனுபவத்திலேயே அந்த அனுபவம் அடிபட்டு போயிடும். ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா 70 12 எனக்கு நல்லா தெரியும், சாமி இது வலிக்கிறது அது வலிக்கிறது, இது கஷ்டப்படுறது அது கஷ்டப்படுறது இது கஷ்டப்படுறதுன்னா அங்க அழுத்தம் அதிகமா கொடுக்கணும் போனோம். ஏன்னா கிட்டத்தட்ட 70 5 வருஷத்துக்குள்ள கொடுக்கணும். 70 வயசுல, அதாவது 70 வருஷங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த கர்மாவ 5 வருஷத்துக்குள்ள அனுபவிக்கும்படியான ஒரு தன்மை கொடுக்கணும்னா எவ்வளவு அழுத்தம் கொடுக்கணும்? அந்த அழுத்தம் தேவையா? ஒண்ணு. ரெண்டாவது 70 வயசு வரைக்கும் இருப்பேன்னு நிச்சயம். எந்த ஜோசியரை கேட்டு பாருங்க, சுவாமி இவருக்கு கடைசி காலம் எது, ஒற்றையா சொல்லுங்க. அந்த ஜோசியர் அவருக்கே தன் காலம் எதுன்னு தெரியுமா தெரியாது. எது சொல்ல வந்தா அப்படி தெரிகிறியா? அப்ப 15 வயசு அனுபவிக்கிறேன்றாலே சராசரி கூட இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணிக்கணும்னா நாமே முடிவு பண்ணணும். இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கடைசியில பட்ட சொல்றாங்க, அதுவும் தப்பு, அதுவும் தப்பு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக யமதர்மராஜா எப்ப வருவார்னு தெரியாது, எல்லாம் சீக்கிரம் பண்ணணும். அதனாலதான் அப்படித்தான் பண்ணணும். ஆக பிரபன்னனுக்கு 2 சலுகை, பிரபன்னனுக்கு 2 சலுகை. பிராரப்த கர்மத்தையும் ஒரு பகுதி தொலைக்கிறார், சஞ்சித கர்மா 2 பேருக்கும் தொலைச்சுறார். அதாவது பக்தி நிஷ்டனும் தொலைக்கிறார், பிரபன்னனுக்கும் தொலைக்கிறார். பிராரப்த கர்மாவும் ஒரு பகுதியையும் பிரபன்னனுக்கு தொலைக்கிறார். ஆனால் பக்தனுக்கு சஞ்சித கர்மத்தை மட்டும்தான் தொலைக்கிறார். இப்ப இது இன்னொன்னு பார்ப்போம். இன்னொன்னு என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம். சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாபியோ மோட்சயிஷ்யாமி மா சுசகா. நான் உன்னை எல்லா பாவங்கள் நின்று விடுவிக்கிறேன், சோகப்படாதே. எல்லா பாவம் என்பதற்கு எது அர்த்தம்? பக்தியோக நிஷ்டனுக்கு எது அர்த்தம்? பிரபன்னனுக்கு எது அர்த்தம்? இந்த கர்ம ஸ்லோகமே பிரபன்னனுக்கும் பொருந்தது, பக்தியோக நிஷ்டனுக்கும் பொருந்தது. இப்ப சர்வபாபியோ மோட்சயிஷ்யாமி மா சுசகா, எல்லா பாபங்கள் நின்று உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரணும். இந்த பக்தியோக நிஷ்டனுக்கு என்ன அர்த்தம்? இந்த எல்லா பாபங்களையும் விடுகிறேன்னா என்ன அர்த்தம்? அதே பிரபன்னனுக்கு என்ன அர்த்தம்னா, பக்தியோக நிஷ்டனுக்கு பக்தி ஆரம்ப விரோதி பாபங்கள், பக்தியை ஆரம்பிப்பதற்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாவங்கள் என்னென்ன உண்டோ அந்த பாவங்களை எல்லாம் போக்குகிறேன். இது பக்தியோக நிஷ்டனுக்கு. பிரபன்னனுக்கு என்ன சுவாமின்னா, மோட்சோபாயமாக இருக்க ஒரு நிஷ்டனுக்கு மோட்சத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாவங்களை தொலைக்கிறேன். இது ஒரே சப்தம்தான். அந்த பிரபன்னனுக்கும் அந்த சப்தமே உபயோகப்படுறது, பக்தி நிஷ்டனுக்கும் அந்த சப்தமே உபயோகப்படுறது. பிரபன்னனுக்கு உபயோகப்படும் போது மோட்சத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாபத்தைகளை தொலைக்கிறேன். பக்தி நிஷ்டனுக்கு உபயோகப்படும் போது இந்த பக்தி ஆரம்பிப்பதற்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாபங்களை தொலைக்கிறேன். அதாவது பிரபன்னனை பொறுத்தவரை சர்வபாபியம் மோட்சம் என்ற போது அப்படின்னா என்னது? சஞ்சிதத்தை தொலைக்கிறான், இது சஞ்சித கர்மாவை தொலைக்கிறான். பிராரப்த சரீர பிராரப்தை தொலைக்கிறான். சரீராப்த பிராரப்தம் என்னன்னா, இந்த சரீரம் விட்டு அடுத்த சரீரத்தையும் தொலைக்கிறான். பிராரப்தத்தில் வர்த்தமான சரீரத்தை தவிர பிரபன்னனுக்கு என்னென்ன பாபத்தை தொலைக்கிறான்? முதல்ல சர்வபாபியோன்ற சப்தத்துக்கு என்னென்ன சஞ்சித கர்மா பிரபன்னனுக்கு தொலைக்கிறான். பிராரப்த கர்மால ஒரு பகுதி வேற தொலைக்கிறான். பிராரப்த கர்மாவே இந்த எடுத்துக்கொண்ட ஜன்மா இருக்கணும், அந்த ஜன்மா பிராரப்த கர்மா அனுபவிச்சுதான் ஆகணும். அடுத்த ஜன்மா பிராரப்த கர்மா வருதணும், அதெல்லாம் தொலைச்சிடும். இது பிரபன்னனுக்கு அதெல்லாம் தொலைக்கிறான். ஆனால் பக்தியோக நிஷ்டனை பொறுத்தவரை சஞ்சித கர்மா மட்டும்தான் தொலைக்கிறான். மற்றவெல்லாம் பக்தியோக நிஷ்டனுக்கு அவனை தான் தான் தொலைக்கணும், பகவான் தொலைக்கிறது கிடையாது. இந்த பிராரப்த கர்மா கூட பகவான் தான் தொலைக்கிறான். யாருக்கு? பிரபன்னனுக்கு. பக்தியோக நிஷ்டனுக்கு
எல்லாம் தெரியும். அப்ப பக்தனை பொறுத்தவரையில் தொலைப்பது ஜீவாத்மா, பிரபன்னனை பொறுத்தவரை தொலைப்பது பரமாத்மா. புரியுதா? பிரபன்னனை பொறுத்தவரை தொலைப்பது யாரு? பரமாத்மா. பக்தனை பொறுத்தவரை தொலைப்பது ஜீவாத்மா. சரி சுவாமி, ஜீவாத்மான்னு இது பக்திக்கும் பிரபக்திக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஆரம்பத்துல தானே பார்த்தோம், இது காட்சியுமே ஆரம்பமே என்ன பார்த்தோம்? பக்திக்கும் பிரபக்திக்கும் இருக்கிற வேறுபாடு. ஆனா பக்தி என்பது கஷ்டம், பிரபக்தி என்பது சுலபம்னு நினைக்கிறோம். சுலபம் இல்ல, சாமானியமா சுலபம் நினைக்கிறோமோ, சுலபம் இல்ல. பிரபக்தியில ஒரு துளியும் சுவாதந்திரம் இருக்கப்படாது, முழுக்க முழுக்க பாரதந்திர ஞானம் வரணும். ஏன்னா பக்தி பண்ணுனா பண்ணிடுவான். புஸ்தகம் கொண்டு வா, இங்க இத பெருக்கு, இங்க கோலம் போடு, தீர்த்தத்தை கொண்டு வா, இதெல்லாம் பண்ணிடுவா. உட்கார்ந்து காலக்ஷேபம் கேடு தெரியாது. அந்த நிலைதான் பிரபக்தி. பக்தி என்னன்னா, அங்க போய் பெருமாள் சேவிச்சுட்டு வாமே, 1000 பேர் வருவான். காலக்ஷேபம் என்ன சுவாமி, 1000 பேர் 50 பேர் வரலாம் சுவாமி. ஏன்? புத்தி விசேஷம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் பிரபக்தி என்ன சுலபம்னு நினைக்கிறோம். சுலபம் தான். பிரபக்தி பண்றது சுலபம், புரிஞ்சு கொள்வது கஷ்டம். பக்தி பண்றது சிரமம், புரிஞ்சு கொள்வது சுலபம். தெரியுதுல? ஆகா, அதனால்தான் அப்ப ஒரு துணிய சுவாதந்திரம் இருக்கப்படாது, முழுக்க ஞானம். வேறு விஷயமா லௌகிக ஈடுபட. ரெண்டாவது, லௌகிக ஈடுபாடு என்பது பிரபக்தியில கூடவே கூடாது. லௌகிக ஈடுபாடு கூடாது. பரமை காந்தியா இருக்கணும், கைங்கரியத்துல சட்டை இருக்கணும். அப்பதான் பிரபக்தியே பலிக்கும். இந்த பிரபக்தி உண்டான நிலை. ஆனால் பக்தனுக்கு இந்த சரீரத்தின் முதலிலேயே மேற்கொண்டு வேறு சரீரத்தில் முடித்து மோட்சம் கிட்டும். பக்திக்கு வேற வேற பெயர்லாம் இருக்கு. வேதனம், தியானம், உபாசனம், பல பல சொற்கள் உண்டு. இந்த பக்திக்கு உண்டான நிலை. சரி, இந்த பக்தியே 3 விதமான பக்திகள்: பரபக்தி, பரஜான, பரமபக்தின்னு சொல்லுகிறார். இது என்னன்றது நாளை சாயங்காலம் பார்ப்போம். ஆச்சரியமான விஷயம். ஆழ்வாருக்கு இந்த 3 நிலைகளும் உண்டு. என்ன நிலைகளும் மேற்கொண்டு பார்க்க போறோம். ஆனா நாளை கார்த்தால காலட்சேபம் கிடையாது. நாளைக்கு ஸ்ரீமத் பாகவதம் நாளைக்கு கார்த்தால கிடையாது. சாயங்காலம் இதே யதீந்திரமதி தீபி கடாட்சம் உண்டு. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானாற்றிய துரியசனம் ஆச்சாரியம் திருவிலேசனம் பாகவதாக திருவடிகளே சரணம். சுவாமி நமஸ்காரம். சுவாமி சொல்லுங்க கிருஷ்ணன். சுவாமி, இப்ப பாவத்தை கழிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம், அது நல்லா புரியுது பிரபன்னனுக்கு. புதுசா ஒரு ஒரு கைங்கரியம் கிடைக்கிறதெல்லாம் பெருமாள் ஏற்படுத்துவாரா? புதுசா கைங்கரியம், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு பிரபன்னனோட லட்சணத்தோட இருக்கணும். அதெல்லாம் நம்ம தியரியெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனாலும் நம்ம குடும்ப சூழ்நிலை அது மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலை நல்லா அமையாம இருக்குது. ஆனா பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம் பெருமாள் அதை ஏற்படுத்தி கொடுப்பாரா? அது பெருமாளுடைய வேலையா, இல்ல நம்ம தான் முயற்சி பண்ணணுமா? நம்முடைய முதல் முயற்சி இருந்ததுன்னா மற்ற முயற்சிலாம் பகவான் பண்ணுவார். நமக்கு முதல்ல ஸ்ரத்தையை காட்டணும். புரியறதுக்காக நானே ஒண்ணு சொல்றேன். இப்ப காலட்சேபத்துக்கு வரணும். ஏதோ என் குடும்பத்துல சில ஏதோ ஒரு நிலைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்புறம் அதுக்கு நான் பிராதானியம் கொடுத்துட்டு, சுவாமி இன்னைக்கு காலட்சேபம் வேண்டாம், நாளைக்கு காலட்சேபம் வேண்டாம், நாளைக்கு காலட்சேபம் வேண்டாம் அப்படின்னு வச்சுட்டேன். ஆனா நான் எதுக்கு பிராதானியம் கொடுக்குறேன்றதை பொறுத்துதான் பகவான் எனக்கு எப்படி உதவு பண்ணுவார். அதெல்லாம் கிடையாது. எது வேணா எப்படி வேணா இருக்கட்டும், காலட்சேபம் முக்கியம் என்கிற எண்ணம் ஸ்ரத்தை எங்கிட்ட பரிபூர்ணமா இருந்ததுன்னு வச்சுக்கேன், அதுக்குண்டான ஆவணம் எல்லாம் பகவான் செய்வார். உன்னுடைய ஸ்ரத்தையை பொறுத்துதான் பகவான் அதுக்கு ஆவணம் செய்வார். இல்லையே சுவாமி எனக்கு குடும்பம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த குடும்பத்தின் பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் அவன் சொல்றச்சே, நமக்கு அந்த திட அத்தியாவசியம் வரலன்னா என்ன பண்றது? அப்ப அவர் என்ன பண்ணுவார்? ஸ்ரத்தை இல்லைன்னு வந்துடும். அந்த ஸ்ரத்தையத்தான் பகவான் எதிர்பார்க்கிறான். நீ என்ன உன்னை பண்றன்னு சொல்லல, உன்னு பண்றதுக்கு உண்டான சாமக்கிரிகள் எல்லாம் நான் கொடுத்துடுறேன். ஆனா அதுல ஸ்ரத்தை வச்சா போறோம். ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் சியாதேயம் கியாதேயம் உபனிஷத்து சொல்றது. ஸ்ரத்தை இருக்கணும். அந்த ஸ்ரத்தையத்தான் பகவான் எதிர்பார்க்கிறான்.
அது இருக்கா இல்லையா நாம தான் மனசாட்சியோடு தெரிஞ்சுக்கணும். நல்லா தெரிஞ்சு சுவாமி அதே மாதிரி ஆத்ம குணம்னு பிரபத்தி பண்ணும்போது சில பேருக்கு ஆத்ம குணம் இருக்கு. அந்த மாதிரி நோபல் சோல்ஸ் நம்ம இது பண்ணல. இப்ப அடியன் மாரி ஆத்ம குணம்லாம் எதுவும் இல்லை. ஆனா ஒரு பிரபத்தி பண்ணிக்கணும், மோட்சம் அடையணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா சம்சாரம் கொதிக்குது பயங்கரமா. அதனால இது பண்றோம். ஆனா அந்த ஆத்ம குணம் வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம் ஆத்ம குணம் பெருமாள் கொடுத்து பிரசாதமா நமக்கு கொடுத்து வராம நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஏதாவது அபச்சாரம் பண்ணுவோம். எஸ்பெஷலி பாகவத அபச்சாரம் பண்ணி நம்ம மோட்சத்தையே நமக்கு எடுத்துப்போம். அதனால நமக்கு ஆத்ம குணம் வர்றதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, இல்ல அதுவும் நம்ம தான் ஸ்ரத்த எடுத்து பண்ணணும்? ஆத்ம குணம் வரணும்னா முதல்ல பாகவத சமூகம் இருக்கணும். முதல்ல அது முக்கியம். நான் என்னுடைய முயற்சியால் ஆத்ம குணத்தை பண்ணிக்கலாம்னா அது பூர்ணமா பண்ண முடியாது. ஆத்ம குணத்துக்கு பிரதானம் ஆச்சாரிய கட்டாட்சம். 3 பேருக்கு ஸ்ரீவச்சமுக நிரதாமா இதை எடுத்திருக்காரு. ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தா தான் ஆத்ம குணமே வரும். அப்ப ஆச்சாரிய மேல ஒரு பிரதிபக்தி இருக்கணும், அல்லது பகவதான் மேல ஒரு பிரதிபக்தி இருக்கணும், அல்லது பகவான் மேல ஒரு பிரதிபக்தி இருக்கணும். என்னுடைய முயற்சியால நான் ஆத்ம குணத்தை சம்பாதிக்கிறேன், என்னுடைய முயற்சியால காலட்சேபம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், என்னுடைய முயற்சியால நான் காலட்சேபம் பண்றேன், நான் தெரிஞ்சுட்டு பண்றேன், எனக்கு ஞானம் இருக்கு, ஆத்ம குணம் தெரிய வர. அப்ப என் முயற்சியை விடணும். விடுறது மட்டுமல்ல, அதற்கு மேல என்ன பண்ணணும்னா பகவத் கட்டாட்சாத்தால ஆச்சாரிய கட்டாட்சால பாகவத அனுகிரகத்தாலே இது எனக்கு கிடைக்க போகுது என்கிற திட அத்தியவசாயம், அந்த அத்தியவசாயம் பரிபூர்ணமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த ஆத்ம குணங்கள் வரும். அது உண்மையா இருக்கணும். கரெக்ட். நம்ம மூக்ஷுபடியில் அது கேட்டிருக்கோம். ஆத்ம குணத்தை வச்சுக்கிட்டு ஆச்சாரிட்ட போறதை விட ஆச்சாரிட்ட போனதுக்கு அப்புறம் ஆத்ம குணம் வரும். ஆத்ம குணங்கள் வரும். ஏன்னா பாவத்தை கழிக்கிறது அந்த பிராரப்தம் அதே சொல்லிட்டு இருக்காளே, நமக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸா இருக்கிற கைங்கரியம் எல்லாமே ஒரு சீவனிஷ்ட கோஷ்டி திறல்ல நம்ம இருந்துட்டோம்னா அப்ப இந்த பிராரப்த கர்மா சஞ்சித கர்மாவோட தான் போயிடுது. பிராரப்தம் இதெல்லாம் எதாவது பண்ண ஒண்ணுமே பண்ணாது, எதுவுமே பண்ணாது, எத்தையுமே பண்ணாது. ஏன் சுவாமி ஒண்ணும் பண்ணாதான் சஞ்சித கர்மா இருக்கும், அதற்குண்டான வழி இருக்கும், ஆனால் வழியாவே தெரியாது. அதுக்குண்டான வழி இருக்கும். இப்ப பிரியத்துக்காக ஒரே விஷயம் சொல்றேன், பிரியத்துக்கு ஒரே விஷயம். இப்ப காலட்சேபம் பண்ணிட்டே இருக்கேன், ஆனந்தமா பண்றேன், விருப்பத்தோடு பண்றேன், சிரத்தையோடு பண்ணிருக்கேன். இப்ப என்னுடைய தொடையில ஒரு எறும்பு கடிச்சிட்டு வச்சுக்கோ, எறும்பு கடிச்சிட்டு உடனே சுவாமி உங்களுக்கு எல்லாம் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன், என் தொடையில எறும்பு கடிச்சிட்டு காலட்சேபத்தை நிறுத்திட்டு அந்த எறும்பை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் காலட்சேபம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவேனா? அந்த எறும்பு கடிச்சத ஒரு பொருட்டா எடுத்துப்பேனா? எடுத்துக்க மாட்டோம். ஏன்? இந்த சாதாரண எறும்பு அடிக்கும்போது உடனே கூட டப்புன்னு நம்ம அடிக்கிறோம். இப்ப நம்ம அதை அடிக்கிறோம்னா ஏன்? பகவத் தியானத்தை இருக்கும். இதை பார்க்கும்போது அது ஒண்ணுமே இல்லை, அதுதான் கர்மா. அந்த மாதிரி கர்மா அனுபவிக்க கொடுக்குறான் எறும்பு கடிக்கிறான். ஆனா கூட என்ன கொடுக்குறான்? பாகவதாவுடைய அனுபவத்தை கொடுக்குறான். இதத்தான் பாகவத சமாதம் இருந்ததுன்னா நம்ம கர்மாவை அனுபவிக்கிறோமாமே கிடையாது, பகவத அனுபவம் கிடைக்கிறது, பாகவத அனுபவம் கிடைக்கிறது. அதைத்தான் நம்ம பண்றது இல்லை. பண்ணினா வச்சுங்க எந்த கர்மாவும் ஒண்ணும் பண்ணாது. பகவான் முதல்ல கொடுப்பாரான்னா, ஓவர் இவரோடு இருக்காரு, நான் எதுக்காக கொடுக்கணும்? இவரோடு இருக்காரு. நம்மாழ்வாரோட கூட மதுரகவியாளர் ஏதாவது கிடைக்குதா? பகவான் மதுரகவியுடைய ஆழ்வார் பகவானுடைய திருவடி மதுரகவியுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அவர் பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு, இவர் கூப்பிடவே கூட இல்லை. என்ன காரணம்? பாகவத சமம். அதத்தான் நம்ம குருவாச்சாரியர் சுவாமி. இப்ப சாமானியனுக்கு பாகவத சமாதானம் கிடைக்கிறது கூட இப்ப ஆன்லைன்ல இப்ப எல்லாரும், பட் காலட்சேபத்தை உட்கார முடியல சுவாமி. அதாவது நான் பிராங்கா ஒரு இதுவா பேசுறேன், பிராக்டிக்கலா. ஏதாவது ஒரு வேலை வருது, ஆபீஸ் ஒர்க் வருது, ஆத்துல ஏதாவது அம்மாவுக்கு உடம்பு வருது, மெடிக்கல் கூட்டு, அப்ப ஒரு சங்கமம் ஒரு காலக்ஷேபம் அதுல உட்கார்றது கூட அந்த சூழ்நிலை நம்மள பாதி பயங்கர. நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் நம்ம உட்கார்ந்துட்டு ஏதோ நம்ம காரியத்தை பண்ணிட்டு கேட்கதான் போறோம்.
நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுல ஒன்றும் தவறு கிடையாது. இருந்தாலும் அது கூட என்னால பூர்ணமா கேட்க முடியல, வேற ஏதோ காரியம் வந்துடுறது, என்ன பண்றது அப்படின்னு அந்த நிலை இருக்கு இல்லையா? அப்ப பெருமாளோட அருள் இல்லையா? இது என்னது? எப்படி இல்ல, இதுக்கும் பெருமாள் அருள் இருக்கு, உன்னுடைய கர்மா அங்க தடுக்கிறது. பெருமாள் அருள் இல்ல, பெருமாள் அருள் இருக்கிறபடியால் தான் காலக்ஷேபம்னு ஒண்ணு இருக்குன்னு நீ தெரிஞ்சுட்டு இருக்க. அது இல்லைன்னா இதுவே தெரியாத, எங்கேயும் ஒரு மூலையில இருந்துட்டு இருக்கபடிய காலட்சேபம் இருக்கு, இந்த விஷயம் இருக்கு. ஓ, நம்மால அனுபவிக்க முடியலையே, இந்த கர்மா தொலைகிறது. அந்த கர்மா அது தடுக்கிறது. அந்த கர்மா தடுக்கிறதுனா அதுக்கு என்ன பண்ணும்? மெதுமெதுவா பகவத் தியானம், பாகவத தியானம், ஆச்சாரிய தியானம் பண்ணவன் அவ ஓட்டில இருக்க அந்த அந்த கர்மாலாம் கொஞ்சம் கொஞ்சமா எரியுது. எரிய என்ன ஆகும்னா, உனக்கு மேற்கொண்டு இது நல்லா ஒரு மெருகூட்டினா போல இதிலேயே ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள். அதான் சுவாமி. அதே மாதிரி மகாலட்சுமி ஸ்ரீன்ற அந்த இது வந்து பொருள் மட்டும் கிடையாது. இப்ப இது மாதிரி ஒரு காலக்ஷேபம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, ஒரு பாகவத சங்கம், அதுவும் லட்சுமி செல்வம் தானே. அதுவும் அது இல்லாம செல்வம் தானே. அதுவும் செல்வம் தான். ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு செல்வம் எதுன்னா பாகவதா தான். சொத்து எதுன்னா பாகவதா தான் சொத்து, மற்றொரு சொத்து கிடையாது. தாயாருடைய ரோல் வந்து அந்த இடத்துல இது மாதிரி நமக்கு வந்து அப்புறம் பயிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடதோடு எம்மையாலும் பரமரேன்னு தெரிவிக்கிறாரு ஆழ்வார். அவதான் எனக்கு சொத்தே அவதான் ஆழ்வார், நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். எனக்கு சுவாமிகளே அவர் தான். சுவாமினா சொத்துக்குரியவன் அர்த்தம். எனக்கு சுவாமியே யாருன்னா பகவதால் தான். அவ எந்த ஜாதியில் இருந்தாலும் பரவாயில்ல, எவரேனும் அவர் கண்டீர் அப்படின்றார் இல்லையா? அதான் சொத்து. அந்த சொத்து கிடைச்சுனா போதும். ஆனா திருப்பதியில் ஏதோ ஒரு பெருமாளுக்கு நிதி, என்ன நிதி? சேம நிதியா? பெருமாள் வைத்தமானா நிதி, பெருமாள் பிக்ஸட் டெபாசிட். ஆமா, வைத்தமா நிதி. அதே மாதிரி ராமானுச நூற்றாண்டாரோட சேம வைப்பேன்னு ஏதோ ஒன்று வரும் இல்ல சுவாமி? சேம நல்வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும் என்றுவை நான்கன்பன் நான்கனும் கண்ணனுக்குன்னு ஒரு பாசனம் இருக்கு. ராமானுஜன் எந்தன் சேம வைப்பே அப்படின்னு வருது. ராமானுஜன் எந்தன் சேம வைப்பேன்னு வருது. செல்வம் வந்து இது மாதிரி பாகவத சங்கமோ இந்த காலக்ஷேபம் இதெல்லாம் தான் செல்வம். அதான் சொல்லணும். தாயார் வந்து அதை அனுகிரகம் பண்ணணும் நிச்சயமா. ஆனா நிச்சயமா பண்ணுவார். எப்ப அந்த எண்ணம் வந்துட்டோ, இப்ப கேட்கறதே தாயார் அனுகிரகத்தால் தான், பகவத் அனுகிரகத்தால் தான் கேட்டு இருக்கேன். இல்லைன்னா இது கூட கிடைக்காது. இப்ப கிடைக்கிறது அவருடைய அனுகிரகம் தானே. அடிக்கிற புயல்ல காணாம போயிடுமோன்னு இருக்கு. அவருடைய அனுகிரகத்தால தான் இதே கேட்டு இருக்கோம். அது சந்தேகமே இல்லை. தாயார் அனுகிரகம்ன்றது எப்பயாவது அப்படியே வந்துட்டு அப்படியே மொமெண்ட் ஆஃப்டர் மொமெண்ட் வேணும் போல. ஏன்னா அப்படி கொஞ்சம் சாஞ்சா கூட அப்படியே தவறு விழுந்து படு பாதத்துக்கு போயிடும் போல. அந்த அளவுக்கு பயமா இருக்கு. அந்த அனுகிரகம் தான், தாயார் அனுகிரகத்தால் தான் இவரும் கேட்டு. அடியன் சுவாமி, இப்ப ஒரு பக்தன் வந்து நைட் வந்து மாதவா கேசவான்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அவங்களுக்கு உயிர் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து பரமபதம் கிடைக்குமா சுவாமி? உயிர் போகும் தருவாயில் பகவானுடைய தியானம் இருக்கணும், நினைவு இருக்கணும் பக்தனுக்கு. இல்ல சுவாமி, அது அல்ல, அந்த பக்தன் வந்து தூங்கிடுறாங்க, சாமி பேர் சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. சொல்லிட்டு தூங்கியாச்சுன்னா அப்ப பகவத் தியானம் இருக்கா? இல்லையே. இல்ல சுவாமி, சப்கான்சியஸ் மைண்ட்ல அவங்க அந்த ஃபீல் இருக்கும்ல சுவாமி, அதான் கேட்க வர்றேன். இருக்கணும், இல்லைன்னா இருக்கணும், இல்லாம இருக்கணும். ஒருவேளை ஒரு கனவு வேற மாதிரி ஏதோ வந்துட்டு வச்சுக்கேன், யாரோ புலி துரத்துற மாதிரி, நரி துரத்துற மாதிரி கனவு வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாரு? அப்ப பகவத் தியானம் இருக்குமா அவருக்கு? கனவு வந்துடுத்து, அப்ப கனவுல ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்துடுத்து, அப்ப என்ன பண்ணலாம்? கனவு என்ன வேணா வரலாமே. கனவு எது எல்லாமே நல்லதா தான் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. அதனால்தான் அந்த பக்தி நிஷ்டனா இருக்கணும்னா அந்த அளவுக்கு யோக பிரபாவம் இருந்தா அப்பவாளுக்கு கனவும் நல்லதா வரும். யோக ரகசியம் யோக பிரபாவம்லாம் இல்லையே. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு யாருக்கா யோக ரகசியம் தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? பிரபக்தி ஒண்ணுதான் வழி, வேற வழியே.
அது ஒண்ணு. ரெண்டாவது, பக்தி பண்ணணும்னாலே இது ஆண்கள் பெண்கள் பண்ண முடியும். பக்தியோக நிஷ்டனா இருக்கணும்னா முக்கியமா ஸ்ரீகளுக்கு அது இல்லையே, சாஸ்திர சம்மதம் இல்லையே. ஸ்ரீகள் பிரபக்தி தான் பண்ண முடியும், பக்தி யோகம் பண்ண முடியாது. பக்தின்றது பக்தி யோகம் இல்லையா சுவாமி? பக்தி வேறு, பக்தி யோகம் வேறு. ஆனா பக்தி யோகத்தின் மூலமா மோட்சத்துக்கு போனா அடைய சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சாதன பக்தி தானே பக்தி. பக்தியை சாதனமா கொண்டு மோட்சத்துக்கு போறவாள்னா என்ன அர்த்தம்? அந்த சாதனமா கொண்டு மோட்சத்துக்கு போறவாளுக்கு யோகியதை படித்தவை யாரு? 3 வர்ணத்தவர்கள் தான், அதுவும் ஆண்கள் தான். நேற்றுக்கு பார்த்தோம் அந்த விஷயத்த. 3 வர்ணத்தவர்களுக்கு தான், அதுவும் முக்கியமா ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. அப்ப அந்த காலத்துல அப்ப ஸ்ரீகளும் என்ன பண்ணா, தன்னுடைய பர்த்தாவுக்கு பணிவிடை பண்ணிக்கொண்டு பாகவதாவுக்கு பணிவிடை பண்ணிக்கொண்டு மோட்சத்துக்கு போயிட்டான். வேற எதுவுமே இல்லை. அப்ப அதெல்லாம் பக்தி பண்ற அவசியமே கிடையாது. அந்த பணிவிடை கொண்டு அவர் கைங்கிரமண்டே மோட்சத்துக்கு போயிட்டான். வேற எதுவுமே இல்லை. சொல்ல போனா ஈஸியா இருக்கு சாமி, ரொம்ப ஈஸி. சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. பெண்களுக்கு ரொம்ப சுலபமா சொல்லியிருக்கு, ரொம்ப சுலபமா சொல்லியிருக்கு. உடனே ஒருத்தர் கொடி பிடிக்கிறாரு, அது என்னமா சுவாமி, அவ மட்டும் வேதம்லாம் படிக்கலாம், எங்களுக்கெல்லாம் இல்லையா? ஏன் அந்த கஷ்டம் உங்களுக்கு? கஷ்டமே வேண்டாமே. கர்மா, பெண்களுக்கு கர்மா உண்டுன்னா கிடையவே கிடையாது. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா ஏதாவது உண்டா? ஒண்ணுமே இல்லையே, இதுவுமே கிடையாது. இல்ல எங்க தகப்பனார் போயிட்டார், தாயார் போயிட்டார், நான் பண்ணணுமானா தேவையே இல்லையே. ஆனா அதான் பண்ணணும், புருஷனா இருந்தா பண்ணி ஆகும். பண்ணலன்னா தோஷம். இவனுக்கு அது உண்டான்னா புருஷன் பக்கத்துல நின்னா போதும், வேற எதுவும் கிடையாது. இவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஆனா கண்டவுல பண்றதெல்லாம் லேடிஸோடைய அவார்டு தர்மம் இல்லை சுவாமி. பிரசாதம் பண்றதும் அதான், அந்த புருஷனுக்கு என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்றது பெண்கள். இதை ஒரு 4 நாள் முன்னாடி காட்சிகளை பார்த்த 3 பெண்கள் இருக்கக்கூடிய நிலை என்னென்ன, அந்த நிலையில இருக்கணும். அவளுக்கு ஒரு சிரமமும் கிடையாது, சுலபமா பகவான் மோட்சத்தை கொடுக்கிறார். கடைசி ஒரு கேள்வி. யூஸ்வலா சாதாரணமா ஒரு தர்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இப்ப கஜேந்திர மோட்சம் படுக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும், நிறைய அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே பக்தி சம்பந்தப்பட்டதான் சொல்லிட்டு இருக்கோம். பக்தி யோக சம்பந்தப்பட்ட வாழ்க்கை தான். அது இல்ல கடைசி அந்திம ஸ்மரணம், பெருமாளுடைய நினைவு வேணும், எல்லாமே ஜென்ரலா சொல்றது எல்லாமே பக்தி. பிரபன்னர்களுக்குன்னு சாஸ்திரத்துல அவ்வளவா சொல்லல போல இருக்கு. இல்ல மறைச்சு சொல்லியிருக்காங்க. அது மறைச்சு சொல்லியிருக்கு மறைச்சு சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, மனுஷனுக்கு சுவாதந்திரத்தை விடுறதுக்கு மனசே வராது, பாரதந்திரியை காட்டுறதுக்கு மனசே வராது. அதனால மனுஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னு சாஸ்திரம் மனுஷனுக்கு எது பிரியமா இருக்கோ அதை சொல்லிட்டு. அதே என்னது பிரபக்தியும் சொல்லியிருக்கு. பக்தியா பரமயா வாப்பின்னு கண்ணன் கீதையை சொல்றான். பக்தியாலேயோ பிரபக்தியாலேயோ என்னை அடையலான்னு சொல்லியிருக்கான் கண்ணனே கீதையில. இருந்தாலும் பக்தியை பிரதானமா சொன்னதுன்னா அது என்னன்னா, இவாளுக்கு பண்ணிய பழக்கமா, எதையும் பண்ணாத நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னா இவருக்கு நம்பிக்கை வராது. அதுதான் பிரபக்தி. எத்தையும் பண்ண வேண்டாம், நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னே, நான் தான் மோட்சம் கொடுக்குறேன் என்கிற திடமான ஒரு எண்ணம் உனக்கு வந்துட்டா போற மோட்சம் உண்டு. அந்த எண்ணம் இவருக்கு வரல, சுலபத்துல வராது. நான் இதை பண்ற மோட்சம் கொடுக்குறேன்னா அந்த எண்ணம் வந்துடும், ஓ அண்ணினா கொடுக்குறாளே அப்படின்னு வந்துடும். அதனாலதான் பிரதானமா பக்தியை சரி. அந்த சுவாதந்திரியத்தை இது பண்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குல்ல. அவ்வளவு சுலபம் கிடையாது. அது ரொம்ப நாளைக்கு சொல்றேன் நானு, இந்த பிரபக்தி ரொம்ப சுலபமா இருக்கு. நான் ஒன்னும் சுலபம் இல்லை. அதான் சொன்னேன், சுவாதந்திரியத்தை விடுறது சாமானியமா. நான் பண்ணேன், நான் சொன்னது என் காலட்சேபம் கேட்டா கொஞ்சமாவது அது குறையுமான்னா குறையவே குறையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அது முட்டிட்டு நிற்கும். அது முட்டிட்டு நின்னா போச்சு, சர்வத்தையும் தொலைக்கணும் சுவாமி. அந்த தொலைக்கிறதுக்கு உண்டான தன்மை இந்த ஜீவாத்மா வருமானு வராது, ரொம்ப துர்லபம். அதனாலதான் அர்ஜுனனுக்கு அது வராதுன்னு தெரிஞ்சுதான் அர்ஜுனா நீ பக்தி பண்ணிட்டான். ஏன்னா அர்ஜுனனுக்கு பிரபக்தி சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? அவனுக்கு எடுபடாது.
அவன் நிச்சயமா எடுபடாது. அதனாலதான் பக்தியை சொன்னான் கண்ணன். என்னவோ சுவாமி பக்தி கஷ்டம்னு சொல்லிட்டு இங்க வந்தா இங்க அதுக்கு மேல பெரிய கஷ்டமா இருக்கும் போல. கஷ்டம் ஒண்ணு இல்ல, நம்முடைய நினைவு அவன் பேர்ல இருக்கணும். சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும். இதுதான் பக்தி பிரபத்துடைய நிலை. சிந்திப்பே அமையும். ஆழ்வார் தெரிவிக்கிறார், சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும். நீ சிந்தனை பண்ணாலே போறோம், அவனை பத்தி தியானம் பண்ணாலே போறோம், வேற எதுவும் வேண்டாம். மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்கிறான். ஒண்ணுமே பண்ணான். நம்மாழ்வார் என்ன பண்ணாரு, ஒரு புஷ்பத்தை எடுத்து பகவான் திருவிழா போட்டிருப்பாரு. அவர் தான் நமக்கு எக்ஸாம்பிள். ஒரு புஷ்பத்தை எடுத்து பகவான் இதோ புஷ்பத்தை போடுறேன் அப்படின்னு போட்டு பாரு. அவரே சொன்னாரு, இடகில்லேன் ஒன்று அட்டகில்லேன் ஐம்புரன் வெள்ளகில்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறி தேர்த்தகிலேன். அவரே சொன்னார், ஒண்ணுமே பண்ணதே இல்லைன்னு. இதுதான் பகவான கட்டாட்சிக்கிறேன்னா, சிந்தனை பூர்த்தியா சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்த தாயன் அடைந்தவன் குறுகூறவன் சடகோகன். அந்த நிலையில அவர் இருந்தார். அது வந்துடுத்துன்னு வச்சுக்க, அது வர்றது கஷ்டம். ஏன்னா மனுஷனுக்கு சுவாதந்திரத்தை விடுறதுக்கு மனசே வராது. எத்தனை ஜென்மமா அப்படியே அதிலே இருந்துட்டு அதுலயே இருந்தபடியால இவனுக்கு அது மனசு வருமானம் வராது. இல்ல சுவாமி, இப்ப ஒரு காலக்ஷேபம் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை கிரகிக்கிறோம், அதுல ஒரு அகம்பாவம் வருது. நமக்கு தான் தெரியுது, நமக்கு தான் ஞானம் அதிகமா இருக்கு, நம்ம எத்தனை காலக்ஷேபம் கேட்கறோம் தெரியுமா? என்ன சொல்றீங்க? அடியில தான் சொல்லணும் சுவாமி. எப்படி அது அவ்வளவு ஈஸியாவே இல்லையே சுவாமி, அவ்வளவு கஷ்டமா இருக்கு சுவாமி. நிச்சயமா நிச்சயமா அகங்காரத்தை விடணும், மமக்காரத்தை விடணும். நான் தான் பாராயணம் நல்லா பண்றேன், எனக்கு தான் அந்த சான்ஸ்கிரிட் அந்த சப்ஷ்டமா வருது, இது பாருங்க எவ்வளவு ஒரு சின்ன காலக்ஷேபம் இதுலயே எவ்வளவு விஷயங்கள் பயமா இருக்கு எங்க. அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் பிரபத்தி மேல நம்பிக்கை இல்லாம இல்ல சுவாமி. பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு பெரிய கடலை தாண்ட மாதிரி பெரிய கடல்லாம் என்ன, ஒரே கடல் தான். அந்த சுவாதந்திரியத்தை விடுறது நீங்க சொல்றமே பெரிய ஒரு இதுவா இருக்கும் போல இருக்கேன். அங்க 7 கடல்னா இங்க ஒரே கடல், ஆனா அந்த ஒரு கடல் பெரிய கடலா இருக்கும் போல இருக்கு. பெருமாள் இதுக்கு ஏதாவது பைபாஸ் பண்ணி விட்டாதான் நீங்க சொல்றது சாது சமாகமம் வேணும்ன்றீங்க. அதோ அவளோட இருந்துட்டோம்னா இந்த சமங்களே வராது. இது கூட அந்த சுவாதந்திரியம் அவ்வளவா கொஞ்சம் கொஞ்சமா வரவே வராது, நிச்சயமா வராது. அவளோட இருந்துட்டோம் வச்சுக்க, இதுல வரவே வராது. தனியா விட்டுட்டு வந்துட்டோம் வச்சுக்க, அப்பதான் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். நாளை கார்த்தால காலட்சேபம் கிடையாது, நாளைக்கு சாயங்காலம் உண்டு. இதை எதிர்த்து வளர்த்திருக்க காட்டு. அடியேன் சுவாமி அடியேன் சுவாமி சுவாமி அடியேன் சுவாமி அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவரை திருவடியை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் சுவாமி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் ராமானுஜாய.